அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் பேசுறது கேக்குதுங்களாங்க மேம்? கேக்குதுங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. ஓகேங்க. அதுல மீனிங், டெஃபினிஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் as prescribed in Vedas. வேதாஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? உபனிஷத்ஸ், பகவத்கீதா, யோக சூத்ரா அண்ட் யோக வசிஷ்டா. தென் அந்த கான்சியஸ்னஸ் பத்தி ஸ்பிரிச்சுவல் அண்ட் சயின்டிபிக் அப்ரோச்சா இந்த மேற்கண்ட நம்ம அந்த சொன்ன புக்ஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கிறத பார்க்க போறோம். அடுத்தது யோகிக் மெத்தட் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் ஹியூமன் கான்சியஸ்னஸ். பக்தி யோகத்துல எந்த மாதிரி இருக்கு ஹியூமன் கான்சியஸ்னஸ், ஞான யோகாவில எப்படி இருக்கு, தென் கர்ம யோகா, மந்திர யோகா, அஷ்டாங்க யோகத்துல எப்படி இருக்கு, தென் கதை யோகா, யோகிக் பிராக்டிஸ் அப்ப எப்படி இருக்கு அவங்க மைண்டு கான்சியஸ்னஸ். ஸோ இதெல்லாம் பார்க்க போறோம். அடுத்து யோகா இன் எஜுகேஷன், சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யோகா எஜுகேஷன், இதுல ஃபேக்டர்ஸ் என்னென்னு இருக்கு. தென் டீச்சர், ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சிங் அதை பத்தினது, வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன், மீனிங் அண்ட் டெஃபினிஷன், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ். அடுத்தது டீச்சிங் மெத்தடாலஜி. டீச்சிங் மெத்தடாலஜி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பேப்பர் 1ல ஃபர்ஸ்ட் யூனிட்டே தான் கிட்டத்தட்ட நம்ம இது. டீச்சிங் அண்ட் லேர்னிங், இதுல கான்செப்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ, அந்த டூ அதாவது டீச்சிங்க்கும் லேர்னிங்க்கும் என்ன கான்செப்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங், then meaning and scope of teaching methods and factors influencing them. ஓகேங்களா? these are the teaching methodology in yoga. அடுத்தது நெக்ஸ்ட் டீச்சிங் டெக்னிக்ஸ். அதாவது டீச்சிங் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து இண்டிவிஜுவலுக்கு எப்படி பண்ணுவீங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு எப்படி பண்ணுவீங்க, மாஸ் பீப்புளுக்கு, மாஸ் குரூப்புக்கு எப்படி பண்ணுவீங்க. தென் அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எசென்சியல்ஸ் ஆஃப் குட் லெசன் பிளான், கான்செப்ட்ஸ், நீட்ஸ், பிளானிங் ஆஃப் டீச்சிங். இதுல வந்து அந்த லெசன் பிளானோட இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லெசன் பிளான், ஒரு நல்ல லெசன் பிளானுக்கான எசென்சியல்ஸ், கான்செப்ட், நீட்ஸ், பிளானிங் ஆஃப் டீச்சிங் யோகா. அதுல சோதன கிரியா, ஆசனா, முத்ரா, பிராணாயாமா அண்ட் மெடிடேஷன். அதாவது சத்கிரியால இருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா ஒய்சிபிடி உங்களுக்கு தெரியும், நம்ம அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. கிரியாவில இருந்து ஆசனா, முத்ரா, பிராணாயாமா, மெடிடேஷன் எல்லாம் பண்ணியிருப்போம். அடுத்து மாடல்ஸ் ஆஃப் லெசன் பிளான், நீட்ஸ் ஃபார் த லெசன் பிளான், ஒரு லெசன் பிளான் ஏன் ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் கண்டென்ட் பிளான். அடுத்தது 8 ஸ்டெப் மெத்தட் இன்ட்ரோடக்ஷன் ஆஸ் டெவலப்டு இன் கைவல்ய தாமா. நம்ம சொன்னது இங்க வந்துருச்சுங்களா? இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க, ஹவு மெனி ஸ்டெப்ஸ் ஃபாலோட் இன் த டீச்சிங் மெத்தட்ஸ் ஆஸ் பர் கைவல்ய தாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தென் அடுத்து எவால்வேஷன் மெத்தட்ஸ். அடுத்து எவால்வேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் ஐடியல் யோகா கிளாஸ். அதாவது ஒரு யோகா கிளாஸ் இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி எவால்வேட் பண்ணுவீங்க. மெத்தட்ஸ் ஆஃப் கஸ்டமைசிங் யோகா கிளாஸ் டு மீட் இண்டிவிஜுவல் நீட்ஸ். The student will have the demonstrations and training in the above mentioned aspects of the teaching methods. அப்புறம் ஒரு யோகா கிளாஸ் ரூம் எப்படி இருக்கணும், எசென்சியல் ஃபீச்சர்ஸ், அதாவது ஒரு ஏரியா எப்படி இருக்கணும், சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த யோகா கிளாஸ், ஸ்டூடெண்ட் அப்ரோச் டு த டீச்சர், அப்புறம் பிராணி பட்டா அண்ட் பரிபிரசன்னா சேவா as per பகவத்கீதா 4.34. ஓகேங்களா? அந்த குருவுக்கு பாத சேவை பண்றது, குருவை வணங்குறது, அந்த மாதிரி. ஸோ வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் யோகா எஜுகேஷன்? இது ஏன், இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு ஏதோ கேட்குறாங்க, நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டு டெவலப் த மைண்ட் ஃபார் டாலரன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு டெவலப் த மைண்ட் ஃபார் டாலரன்ஸ் அண்ட் டு டெவலப் த மைண்ட் டு திங்க் பாசிட்டிவ்லி. Then to know the relationship between the body, soul and the universal entity. To know the relationship between body, soul and the universal entity. At the next 4th point, to know the physical fitness
is not only the way to sound personality. Then next last one, the know the basic procedure regarding the methods of yogic practice. இதெல்லாம் தான் ஒரு யோகா எஜுகேஷன் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது நோக்கம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அடுத்து ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை எஜுகேஷன்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இந்த ப்ரீவியஸ் இதுல எக்ஸாம்ஸ்லாம் ஒரு ப்ரோவர்ப் மாதிரி கொடுத்து இதை யார் சொன்னாங்க அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ அந்த மாதிரி வர்றதில்ல. ஜஸ்ட் நம்ம அதை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மகாத்மா காந்தியோட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. த எஜுகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ப்ராசஸ் ஆஃப் ரிசீவிங் ஆர் கிவிங் சிஸ்டமேட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்பெஷலி அட் எ ஸ்கூல் ஆர் யூனிவர்சிட்டி. திஸ் இஸ் கால்டு எஜுகேஷன். அதாவது ஒரு ப்ராசஸ் ஆஃப் ரிசீவிங் ஆர் கிவிங் சிஸ்டமேட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்பெஷலி அட் எ ஸ்கூல் ஆர் யூனிவர்சிட்டி, இதுக்கு பேர் எஜுகேஷன். அடுத்தது யோகா இன் எஜுகேஷன். இந்த எஜுகேஷன்ல யோகா பொறுத்தவரை என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யோகா எஜுகேஷன் கேன் ப்ரிப்பேர் த ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபார் த இன்டகிரேஷன் ஆஃப் த பிசிக்கல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபேக்கல்டிஸ் so that the students can become a healthier. இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கிரியேட் பண்றதுனால பிசிக்கலாவும் மென்டலாவும் ஸ்பிரிச்சுவலாவும் கிரியேட் பண்றது போது நமக்கு எப்படி அவங்க ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, the students can become a healthier, saner and more integrated members of the society and of the nation. ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருப்பாங்க, மாணவர்கள் தான். அப்துல் கலாம் ஐயா பார்த்தீங்கன்னா எல்லா மீட்டிங்லையும் போய் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை தான் மீட் பண்ணுவார். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட கையில தான் இருக்கு இந்தியா வந்து 2020 வல்லரசு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போய் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி யோகா எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து பிசிக்கலாவும் மென்டலாவும் ஹெல்த்தியாவும் பண்றது. அதாவது விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு, 100 இளைஞர்களை மட்டும் கொடுங்க, நான் இந்தியாவை மாத்தி காட்டுறேன் அப்படின்லாம் சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி அவர் அந்த ஆன்மீக புரட்சி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த யோகா மெயின் இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஃபேக்டரா இருக்கும். அடுத்தது டிராயிங் அவுட் த பெஸ்ட் இன் த சைல்ட் அண்ட் மேன் பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். This concept of education is practicable through the yoga education. மகாத்மா காந்தியோட வெர்பு. அடுத்து நெக்ஸ்ட், what are the features of yoga education அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the study of yoga education gives right direction for the mental health and the yoga teachers themselves are beneficiated in the form of their self-confidence building, development of in communication skills, are replete with teachings of the essential role of inner and outer silence as necessary for the ஸ்வாத்யாயா. ஸ்வாத்யாயனா நமக்கு தெரியும் செல்ஃப் ஸ்டடி, அதாவது நம்மளை உள்ள ஸ்டடி பண்றது யோகா எஜுகேஷனோட மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுல நம்ம சொல்லுவோம், இப்போ கிளாஸஸ்லாம் யோகா கிளாஸ் போடுறாங்க அப்படின்னா குழந்தைங்கிட்ட உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும், உங்களுடைய பாடி ஹெல்த் நல்லா இருக்கும், கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யோகா எஜுகேஷன். யோகா எஜுகேஷன் கான்சென்ட்ரேட் ஆன் த பிசிக்கல் எக்ஸசைஸ் ஃபார் த பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஃபார் ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி மைண்ட். இதுதான் மேலே சொல்லிடுச்சு. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்டிங்னாவே உங்களுக்கு எல்லாம் வந்துடும். டெவலப்மெண்ட் பாடி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னாவே மேல் பாயிண்ட்லேயே வந்துருச்சு. To enable the student to have the good health, to practice mental hygiene, to possess emotional stability, to integrate moral values, to attain higher level of consciousness. Okay, these are the silent features in yoga education. What are the aim of education அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to given the knowledge, ஒரு கான்செப்டை புரிஞ்சிக்க வைக்கிறது, அப்ளிகேஷன் அதை அப்ளை பண்றோம், then skill, interest and aptitude, appreciation, inculcation of human values. These are the aims of education. அடுத்தது factors. இதுல factors என்னென்ன factors இந்த யோகா எஜுகேஷன்ல இன்வால்வ்மெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 factors: டீச்சர், ஸ்டூடெண்ட், டீச்சிங். டீச்சர் யாருன்னு நமக்கு தெரியும். டீச்சர் டைரக்ட் த எஜுகேஷன்
ப்ராசஸ் இன் யோகா. அவர் ஜஸ்ட் டீச் பண்ணுவார், அதை வந்து ஒரு டைரக்ஷன்ல கொண்டுட்டு போவார் எஜுகேஷனை. ஏபிள் டு அரவுஸ் கியூரியாசிட்டி அண்ட் டிசைர் டு லேர்ன், should have all around the qualities. அவருக்கு எப்படி இருப்பாரு அப்படின்னா அவருக்கு எல்லா குவாலிட்டி இருக்கு. பேஷன் ஃபார் த டீச்சிங் யோகா, அவர் அதுக்குன்னே அவர் வந்து இஸ் ஹேவிங் த பேஷன். நான் யோகா டீச் பண்ணணும், ஐ எம் எ டீச்சர் அப்படிங்கிறது இல்லாம அவர் யோகா டீச்சருங்கிறவர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு அவருக்கு அந்த பேஷன்ல இருப்பாரு. தென் மோட்டிவேட்டர், அவரே எல்லாமே வந்து அவரே ஒரு மோட்டிவேட்டரா இருப்பாரு. டிசைர்லெஸ், சைன்ல கோவப்பட மாட்டாரு. கேன் பி ட்ரூ டீச்சர். ஓகேங்களா, சின்லெஸ். அடுத்து ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிசைர் டு லேர்ன், தென் ஹம்பிள், ஒரு பணிவா இருக்கணும், செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும், டு இன்ஸ்ட்ரக்ட், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், தென் கமிட்மெண்ட் இருக்கணும், அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோட அவன் வந்து கத்துக்கணும், தென் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும், தென் எமோஷனலி பேலன்ஸ்டு. என்ன ஒரு திடீர்னு ஒரு ஏதோ ஒரு இஷ்யூஸ் ஆனாலும் அவன் அதை வந்து டேக்கரா எடுத்து அவனை மோட்டிவேட் பண்ணி கொண்டுட்டு போயிடணும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் தான் டீச்சிங். டீச்சிங் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் எ நோபல் ப்ரொஃபஷன் சொல்றாங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ப்ரொவைடிங் த நாலேஜ் அலோன், தென் மோல்டிங் த ஸ்டூடெண்ட், தென் இட் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் பிசிக்கல், அதாவது யோகா அண்ட் ஹியூமன் வேல்யூஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம டீச்சிங்ல கொடுக்குறோம். ஓகேங்களா? தென் ஆல்ரெடி இது நம்ம இதுக்கு மேல அதிகமா டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. யூ ஆர் ஆல்ரெடி வெல் நோ அபவுட் த டீச்சிங் ஆப்டிடியூட், பேப்பர் 1ல இருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்க ஒய்சிபிலையும் படிச்சிருப்பீங்க. தென் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்லைட். தென் வாட் இஸ் மீன் பை வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the value based education is an approach to teaching that works with values. It creates a strong learning environment that enhances academic achievement and develop the student and social relationship skills and last throughout their lives. அதாவது மற்ற எஜுகேஷன் மாதிரி இல்லாம நம்ம இதுல வந்து ஜஸ்ட் we are taking only for the யோகா எஜுகேஷன் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ அதாவது வந்து நம்ம டீச்சிங் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு வேல்யூ, இந்த மேனேஜ்மெண்ட் பேப்பர் படிச்சவங்களுக்குலாம் தெரியும், அதுல பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கு அப்படிம்பாங்க. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். சுருக்கமா என்ன சொல்லணும்னா, சிவாஜி படத்துல ரஜினி சொல்லுவாரு, அந்த முதலமைச்சரே போய் அந்த ஜஸ்ட் அந்த இது போயிட்டு ஒரு அமைச்சரை குத்திட்டு பணத்தை எடுத்து போவாரு. என்னப்பா இது அப்படிம்பாங்க. இது பாதி பணம் உப்ப கொடுத்துருவோம், மீதி பணத்தை நைட்டு வந்து அடிச்சு குடிங்கிட்டு போயிடுவோம் அப்படிம்பாரு. என்னையா இது அப்படின்னு. இதுக்கு பேரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படிம்பாரு. ஓகேங்களா? எத்திக்ஸ் அதாவது வந்து கிவன் த வேல்யூ, இட் கிரியேட் த ஸ்ட்ராங் லேர்னிங் என்விரான்மெண்ட். அதாவது வந்து அவனை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா, த கிவன் த வெறும் நம்ம சும்மா சப்ஜெக்டே அவனை எடுக்கக்கூடாது. வி கிவன் த அகடமிக் அச்சீவ்மெண்ட், அவனுக்குள்ள இருக்க திறமையை வெளியே கொண்டுகிட்டு வரணும். தென் அவனுக்கு கூட ஒரு ஃப்ரெண்டா ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி லாஸ்ட் த்ரூ அவுட் த லெதர் லீவ்ஸ். அதாவது இப்போ உங்க சின்ன வயசு ஸ்கூல் டீச்சரை பார்த்தீங்கன்னாலும் ரோட்ல பார்த்தீங்கன்னா வணக்க போடுவீங்க. அது பயத்திலையா? ஏன்னா அவருக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்து ஏதோ ஒரு விஷயத்துல பிடிச்சிருக்கும். ஸோ நீங்க கடைசி காலம் உங்களுடைய லைஃப் வரைக்கும் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அது மாதிரி நம்ம கிட்ட வர ஸ்டூடெண்ட்டும் அதே மாதிரி தான். வி கிரியேட் த லேர்னிங் என்விரான்மெண்ட் அவனை கிரியேட் பண்ணி அவனை அகடமிக்கா அச்சீவ் பண்ணி தென் அவனை த்ரூ அவுட் லைஃப்க்கு ஹெல்ப் பண்றோம். Then value based education meaning. What is the meaning of value based education? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி யோகா தாங்க டிஸ்கஸ் பண்றோம். A value based yoga and spiritual transformation is required to bring peace and happiness in the society instead of imparting certificate based education. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, given the value based education, it is bring peace, அதாவது தனக்கு ஒரு அமைதி கொடுத்து, அது இல்லாம ஹாப்பினஸ் இன் த சொசைட்டி, உலகத்துல ஒரு நல்ல வாழ்வு. இப்ப பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகிட்ட கூட சொல்லு, என்ன டென்ஷன் பண்ணாதம்மா, கொஞ்ச நேரம் நீ அமைதியா உட்காரு அப்படிங்க. ஸோ அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாம given the full peace, ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறது. ஓகேங்களா? திஸ் டர்ன் வில் லீட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் வேல்யூஸ் லைக் இன்னர் பீஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹாப்பினஸ். இதுதான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் டெஃபினிஷன் அண்ட் மீனிங். அடுத்து டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ். இதுல வேல்யூஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சோசியல் வேல்யூஸ், கல்ச்சரல் அண்ட் ரிலீஜியஸ் வேல்யூஸ், எத்திக்கல் வேல்யூஸ், குளோபல் வேல்யூஸ்,
Then spiritual values, social value regarding the இது பார்த்தீங்கன்னா சொசைட்டி பேஸ்டு வேல்யூஸ். தென் கல்ச்சுரல் வேல்யூஸ்ங்கிறது கல்ச்சர் அப்படின்ட்டாவே உங்க ரிலீஜியஸ் அதோட அவங்க அந்த இதுல நம்பிக்கை வச்சு நம்ம பண்ற ப்ராக்டிசஸ். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து கல்ச்சுரல் பேஸ்டு வேல்யூஸ். அடுத்து எத்திக்கல் வேல்யூஸ். எத்திக்கல் தான் சொன்னோம் பார்த்தீங்களா, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா அந்த எத்திக்ஸ் இங்க வந்துருச்சு. ஒருத்தரோட நம்பிக்கை, ஆட்டிடியூடு, இதெல்லாம் பேஸ் பண்ணி வர்றதுதான் எத்திக்கல் வேல்யூஸ். அடுத்து குளோபல் வேல்யூஸ். குளோபல் வேல்யூஸ்ங்கிறது the world summary of values can be asserted anywhere in the stream. இது வந்து குளோபல் வேல்யூஸ் அண்ட் spiritual வேல்யூஸ். அதாவது spiritual வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் ஹியூமன் சோல் கன்சிஸ்டிங் ஆஃப் altruistic, humanistic, personal, divine and affective values leading to the spiritual growth of personality. Spiritual values நம்மளுடைய ஓன் இது ஓன் ஸ்பிரிச்சுவலை பேஸ் பண்ணி வர்றது. ஓகேங்களா. அடுத்து டீச்சிங் மெத்தடாலஜி இன் யோகா. இதுல டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஃபர்ஸ்ட் டீச்சிங் ஆல்ரெடி நமக்கு தெரியும். and the effective teaching depend on the knowledge of important principles of anatomy, physiology, psychology, pedagogy. Pedagogy is like a models to use the teaching methods and yoga so that the teacher may be flexible in modifying the method. These principles also provide sound base for the selection and formulation of methods. இதுக்கு பேரு டீச்சிங். அடுத்து லேர்னிங் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஒரு நம்ம கொடுக்குற ஆக்டிவிட்டி கண்டிப்பா அவனுக்கு வந்து நெசசரி ஃபார் த லேர்னிங். இப்போ எக்ஸாம்பிள் we are demonstrate the asana. For example நம்ம தாடாசனா டெமான்ஸ்ட்ரேட் பண்றீங்க பையனுக்கு முன்னாடி நீங்க நின்னுக்கிட்டு அப்படின்னா அந்த டைம் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி தேவை. இப்படி நிக்கணும்ப்பா, தட் இஸ் ஹேண்ட், நீ ஸ்டாண்ட் இன் எரெக்ட் பொசிஷன்ல நின்று பாம் ஸ்ப்ரெட் யுவர் லெக்ஸ் அப்படின்னு சொல்றேன். சரி, கையை விரிச்சு பாம் சப்வேட் பண்ணி மேலே கொண்டு போய் லாக் பண்ணி இந்த மாதிரி காலை ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த நேரம் நம்ம ஆக்டிவிட்டி இருந்தால் தான் கரெக்டாக தெரியும். நம்ம எதுவும் நம்ம வாயில சொல்லிக்கிட்டு இருந்தா அவனுக்கு தெரியாது. ஸோ ஆக்டிவிட்டி இஸ் நெசசரி ஃபார் த லேர்னிங். லேர்னிங் இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அன்லெஸ் த ஸ்டூடெண்ட் இஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஆக்டிவிட்டி ஹீ ஷேட் நாட் பி ஏபிள் டு லேர்ன். அதாவது வந்து நம்ம செய்யறப்ப பையனும் செஞ்சா மட்டும்தான் அந்த ஆசனாவானது அவனுக்கு மைண்ட்ல போய் பதியும். அதர்வைஸ் அவரு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு, நாம சும்மா அப்படியே நின்றுகிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு அவன் பாட்டுக்கு நின்றுகிட்டு இருப்பான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்லைட். வாட் ஆர் த குவாலிட்டிஸ் ஆஃப் குட் டீச்சர். ஒரு நல்ல டீச்சருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்பீச். இங்க நம்ம ஒன்றும் வேண்டாம், we are taking the யோகாவே எடுத்துக்கலாமே. இப்போ வந்து நம்ம டீச் பண்றோம், ஆல்ரெடி we are the YCP qualified teachers, so we given the instruction, தம்பி இந்த ஆசனா செய்யுங்க அப்படின்னு கம்யூனிகேஷன் கொடுக்குறோம்னா நம்ம எக்ஸாம் we have the procedure. அதாவது ஆசனா சொல்றோம் தாடாசனா அப்படின்னா தாடானா மவுண்டைன், பாம் ட்ரீ. ஸோ இதை வந்து தோஸ் வர அவங்க லெக் பெயின் இருக்கிறீங்க, பேலன்ஸ் பண்ண முடியாதீங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடணும். யாரும் செய்யக்கூடாது, என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம முன்னாடி சொல்லணும். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நமக்கு கிளியரா இருந்தாதான் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிசனிங் ஸ்கில்ஸ். நம்ம சொல்றத வந்து அவ கவனிக்கணும். ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூடு. இப்ப சில்ட்ரன் கிளாஸ்க்கு வராங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லியா அவனுக்கு வந்து எந்த மாதிரி சொன்னா புரியும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா ஆட்டிடியூட்ல நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒரு பேஷன் தான். தென் ஸ்ட்ராங் ஒர்க் எத்திக்ஸ். நமக்குன்னு we have the form the rules as a teacher, நமக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி we have the form the rules. and organizational skills. சார் ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பிளான் பண்றீங்க, ஒரு ப்ரோக்ராம் பண்றீங்க, ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ப்ராப்பரா கொண்டுகிட்டு போற ஸ்கில். தென் ப்ரிப்பரேஷன். தென் டிசிப்ளின் ஸ்கில்ஸ். தென் ஹிட். அதாவது குழந்தைகளை வந்து ஃப்ரெண்ட்லியா அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு டீச்சிங் பண்ற அந்த என்விரான்மெண்ட் ஈஸியான என்விரான்மெண்ட். அதாவது பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் குழந்தைங்க வந்து இந்த சம் காமெடி சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கு ஜாலியா இருக்கும். அதுல என்ன அது சிரிச்சுக்கிட்டே அந்த பொம்மை விளையாடும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஜாலியா சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியா புரியும். தென் ரெஸ்பெக்டபிள் ஆட்டிடியூடு.
நம்ம கிட்ட வர்றது சின்ன பையனா இருந்தாலும் சின்ன பொண்ணா இருந்தாலும் given the respect. அது பெரியவங்களா இருந்தாலும் given the respect. ஓகேங்களா? தென் அடுத்து நெக்ஸ்ட் கான்செப்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ. அதாவது டீச்சிங்க்கும் லேர்னிங்க்கு என்ன டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் இஸ் ஸ்பெஷலைஸ்டு அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ் டிசைன்ட் provide a unique service to meet the educational needs of the individual and the society. The choice of learning activities whereby the goals of education are realized in the school is the responsibility of the teaching profession. ஓகேங்களா? அந்த லேர்னிங், இந்த டீச்சிங் அப்படிங்கிறது எங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்கூல் ஆர் சென்டர் ஆர் ஆசிரமா இதெல்லாம் தான். கான்செப்ட் ஆஃப் லேர்னிங், லேர்னிங் பார்த்தீங்கன்னா, லேர்னிங் இஸ் an active process of appropriation of knowledge, ability and skills in order to enhance the personal or collective control potential of shaping reality in a given context or situation. This is a concept of learning. Then remaining are the same points. Both teaching and learning require skills, creativity, intelligence, and operate to definite principles. Then good teaching requires good communication skill, and good learning requires good listening skills. Then appropriate teaching conditions should be generated for an effective learning. Both are the goal. இதில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கோல் ஓரியன்டட் தான். இவ்வளோ நாளுக்குள்ள இதை கம்ப்ளீட் பண்ணணும், இவ்வளோ நாளுக்குள்ள எங்களுக்கு டீச் பண்ணணும். தட் இஸ் அ கோல் ஓரியன்டட். அடுத்து வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஃபாலோயிங் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலி 4 பிரின்சிபல்ஸ் ஆல்ரெடி நான் பார்த்ததுதான். யோகிக் பிரின்சிபல்ஸ், சைக்கலாஜிக்கல் பிரின்சிபல்ஸ், பெடகாஜிக்கல் பிரின்சிபல்ஸ் அண்ட் சோசியல் பிரின்சிபல்ஸ். டோட்டலா நமக்கு 4 பிரின்சிபல்ஸ் இருக்கு. தென் இதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யோகிக் பிரின்சிபல்ஸ், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட், இந்த யோகா பத்தி தப்பா புரிஞ்சுக்கிறது. தென் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் ப்ரொசீஜர்ஸ், ஆசனாதா, தென் பிராணாயாமா, யதா சக்தி. தென் அடுத்து சைக்கலாஜிக்கல் ஓரியன்டட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், தென் ஆக்டிவிட்டி, நியூரல் பேசிஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எபிலிட்டி, மோட்டார் ஸ்கில்ஸ். தென் அது இல்லாமல் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றது, ரெஸ்ட் பீரியட், ஒரு பீரியட் ரெஸ்ட் கொடுக்குறது. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீரியட் முடிச்சு ரெஸ்ட் வச்சிருப்பாங்க, ஒரு 20 மினிட்ஸ். ஏன் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டா ஒரு ஹியூமன் மைண்ட் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் கான்சென்ட்ரேட் இருக்கு, அதுக்கு மேல இருக்காது அப்படிங்கிறதுனால. So these are the psychological principles. Then pedagogical principles. Pedagogical, it is a Greek word pedagogios அப்படிங்கிற மீனிங் இதுல இருந்து வந்தது. It is a Greek word, is a meaning teacher அப்படின்னு சொல்றாங்க. If it is pedagogical, it concerns teaching from lesson plans to approaches to teaching, even how the classroom looks. ஓகேங்களா? டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணாலும் பெடகாஜிக்கல் தான். பெடகாஜிக்கல்ங்கிறது என்னன்னா, இட் இஸ் லைக் எ டூல். ஒரு எக்ஸாம்பிள் வி ஆர் எக்ஸ்பிளைன் த ஒரு ஆசனா ஹியூமன் அனாட்டமி கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு முன்னாடி ஒரு எலும்பு கூட வச்சு அதோட இப்ப எக்ஸாம்பிள் அதோட இப்ப ஸ்கெல்டல் சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்னா, ஃபெமரு, இது டெபுலா, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இது லாங் போனு, இது ஷார்ட் போனு, இந்த மாதிரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண. தட் இஸ் அதுக்கு யூஸ் பண்ற, நான் டீச் பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த டூல் தான் தட் இஸ் அ பெடகாஜிக்கல்ஸ், அதுதான் டூல்ஸ். இதுல நமக்கு we have the totally 5 approaches இருக்கு பெடகாஜிக்கல் பிரின்சிபல்ஸ்ல. கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட், கொலாபரேட்டிவ், இன்டகிரேட்டிவ், தென் ரிஃப்ளெக்டிவ், என்கொயரி பேஸ்ட் லேர்னிங். These are the 5 major approaches in the pedagogy learning. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் சோசியல் பிரின்சிபல்ஸ். சோசியல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா நமக்கு இதுல 4 பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வாட் ஆர் த டோட்டலா 5 கைடிங் பிரின்சிபல்ஸ் இருக்கு சோசியல் பிரின்சிபல்ஸ்ல. ஃபர்ஸ்ட் கிரியேட்,
The purpose of this principle is to consciously create the nurturing, caring and safe environment for the students. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சேஃபான ஒரு என்விரான்மெண்ட் ஒரு கிரியேட் பண்றோம். சாம்பிள் ஸ்ட்ராட்டஜி, இதுல என்ன நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றோம், டு ப்ரொவைட் மல்டிபிள் வேஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட் டு த ரிப்போர்ட், டிஸ்கஸ் அண்ட் ஒர்க் த்ரூ த கான்ஃபிளிக்ட். இது வந்து சாம்பிள் ஸ்ட்ராட்டஜி. அடுத்து செகண்ட் ஒன் இன்டகிரேட். இன்டகிரேட் பாத்தீங்கன்னா it is about keeping social and emotional learning top of mind and constantly revisiting your incorporation tactics to find new and creative ways to integrate. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்டகிரேட் அதாவது கொலாபரேஷன், இன்டகிரேட் கம்பைன் பண்றது. இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டிசைன் a full classroom unit based on a real life theme. ஓகேங்களா? சோ இது மூலமா வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஹெல்பிங் த லோக்கல் ஆர்கனைசேஷன் டு இன்க்ரீஸ் த என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. இது இன்டகிரேட். அடுத்து கம்யூனிகேட். Communicate partner, this principle takes your larger community into account and stresses that you communicate early, often with all sales stakeholders. இதுல it is a communication, அதாவது ஹோல் டீம். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கூல் வித் ஸ்டாஃப்ஸ், ரிசர்ச்சர்ஸ், அந்த இதுல வந்து ஒரு டீம், கோர் டீம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. The researchers recommended that schools form a core team of school staff and administrators to lead in the communication and integration of sale into the school-wide strategies. ஓகேங்களா? ஒரு பிரின்சிபலை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபுல்லா அந்த ஸ்கூல் ஃபுல்லா கம்யூனிகேட் பண்ணி அதை இது பண்றது, கம்யூனிகேட் பண்றது, அதை அப்ரோச்சஸ் பண்றது ஒரு கான்செப்ட். அடுத்து இன்ஸ்ட்ரக்ட். இன்ஸ்ட்ரக்ட் பாத்தீங்கன்னா the purpose of this principle is to consider social and emotional learning as you would any other subject area. ஓகேங்களா? as informations and lesson work, explicit planned instruction. இதுல ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா explicitly teaches the protocols and the procedures for handling challenging social situations. ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த இதுல வந்து உங்களுக்கு அவனை எமோஷனலா அவனை வந்து ரெடி பண்றது. என்ன ஒரு இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு டக்குன்னு ஒரு சம் இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதனால அவன் பாதிக்கப்படாம அவனை அந்த அதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அவன் அதை ஹேண்டில் பண்ற மாதிரி அவனை ரெடி பண்றது. ரெகனைஸ் தட் time spent on the topic such as conflict resolution count as a teachable moment, just as time spent on academic content. Next one, empower. Empower அப்படின்னு பாத்தீங்கன்னா to empower the students to take charge of their own social and emotional learning. அதாவது பாத்தீங்கன்னா அவனுடைய இட் இஸ் அபவுட் என்ஷூரிங் த ஸ்டூடெண்ட், அவன் வந்து அடுத்த லெவல் போறதுக்கு அவன் ரெடியா இருக்கானா, அதாவது எமோஷனலா அகடமிக்கா அவன் கான்பிடென்ட்டா அதை ஹேண்டில் பண்ணி அவன் போறதுக்கு இருக்கானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்றதுதான் எம்பவர். இதுல ஸ்ட்ராட்டஜி என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா the provide the data and feedback that students can use to modify and extend their own application of self strategies learned in the classroom. These are the social principles. அடுத்து டீச்சிங் மெத்தட்ஸ், மீனிங் அண்ட் ஸ்கோப் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ். You are on mute, sir. Okay, next, meaning and scope of teaching methods. Teaching methods பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன யூஸ் பண்ணு, general principles, pedagogy and management strategies used for the classroom instruction. Your choice of teaching method depends on
what's fit you, your philosophy and classroom demographic, subject area and school mission statement. ஓகேங்களா? நம்ம டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, this refers to the general principle, pedagogy and management strategies for classroom instruction. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம டீச்சிங் மெத்தடு நம்ம கொடுக்க போற பையனுக்கு என்ன சூட்டப்பா இருக்கும், என்ன எவ்வளவு இது கொடுக்கணும் அப்படிங்கிறது. தென் நமக்கு அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா அவங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களோட இதெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வர்றதுதான் வந்து ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வர்றதுதான் இந்த டீச்சிங் மெத்தட். நம்ம ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா தே ஹேவ் சம் மிஷன் விஷன். இப்ப நம்மளே ஒரு யோகா சென்டர் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்றோம், டீச் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு விஷன் வச்சிருப்போம், ஒரு மிஷன் வச்சிருப்போம். நான் இவ்வளவு நாளுக்குள்ள இந்த ஸ்டூடெண்ட்டை இப்படி இது ரெடி பண்ணணும், இந்த மாதிரி நான் என்னுடைய சென்டர்ல நான் இப்படி கிளாஸ் எடுக்கணும், இந்த மாதிரி மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி we have some mission. ஸோ இது எல்லாமே நம்ம இதுல கன்சிடர் பண்றோம் டீச்சிங் மெத்தட்ல. பிகாஸ் we are the ICP qualified teachers அப்படிங்கறதுனால இது எல்லாமே நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்கோப் ஆஃப் டீச்சிங் மெத்தட் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரைனிங் ஆஃப் யோகா ஹேஸ் எ வைடர் ஸ்கோப். ஒன்ஸ் எ பர்சன் சூஸ் to become yoga instructor or teacher அப்படின்னா the recent popular yoga professional to work as instructor யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. field of yoga provide many new opportunities. இந்த டீச்சர்ஸ்க்கு அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்ல, ரெசார்ட்ல, ஸ்கூல்ஸ்ல, ஹெல்த் சென்டர்ஸ், டூரிஸ்ட் ரெசார்ட்ஸ், ஜிம்மு, இது எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு இந்த யோகா டீச்சர்ஸ் வந்து they are required. TV channels act as a source of to add values their viewers lives by gearing proficient yoga instructors and broadcasting the yoga sessions. Then இதுல வந்து as far as remuneration part is concerned, it is usually good as employers for vary from middle class individuals to the wealthy one. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து டீச்சிங் மெத்தட்ஸ்ல சம் ஆஃப் த நமக்கு இதெல்லாம் இருக்கு, ஸ்கோப் எல்லாம் இருக்கு டீச்சர்ஸ், யோகா டீச்சர்ஸ்க்கு. தென் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் ரூம். இதுல வந்து கிளாஸ் ரூம் ஃபர்ஸ்ட், த இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ் யூஸ்டு இன் த கிளாஸ் ரூம் ஃபார் த டீச்சிங் தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ், இது கிளாஸ் ரூம். அடுத்து ப்ராக்டிக்கல் ஸ்கில், ப்ராக்டிக்கல் ஸ்கில் மெத்தட்ஸ் ஃபார் டீச்சிங் த ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ். அடுத்து கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர். நம்ம எப்பயுமே நம்ம ஒரு இது கேட்பாங்க, பிஃபோர் ஸ்டார்டிங் த யோகா கிளாஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டு செட் த அட்மாஸ்பியர். இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு ப்ரீவியஸ் இதுல கேட்டிருப்பாங்க. ஒரு யோகா கிளாஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. So that is another important point. அடுத்து next lesson plan. Essentials of good lesson plan. Already நமக்கு lesson plan னா என்னன்னு தெரியும். A lesson plan is a document that outlines the content of your lesson step by step. It is a list of tasks that your students will undertake to help guide your teaching. அதாவது நம்ம டீச் பண்றதுக்கு அது ஒரு கைட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யோகா கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கிரியா ஓம் சாண்டிங் கொடுக்க போறேன், சாண்டிங் கொடுக்குறேன். தென் கிரியா வந்து செய்ய சொல்ல போறேன், கிரியா கிளியர் பண்ணிட்டு தென் கோ ஃபார் த சூக்ஷ்ம வியாமா, தென் சூரிய நமஸ்காரா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் ஸோ நம்ம வந்து அதை கரெக்டா நம்ம அவங்களுக்கு டீச் பண்ண முடியும். நம்ம என்னன்னு தெரியாம நாங்க போய் அதை பண்ண முடியாது. A lesson plan is usually prepared in advance and can either cover or one-off activity, an entire lesson, a unit of course or a day or week. Lesson plan எப்ப ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு முன்னாடியா, ஒரு வீக்குக்கு முன்னாடியா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ ரெடி பண்ணிக்கோங்க. A lesson plan is a teacher daily guide for what student need to learn, how it will be the thought and how learning will be measured. Lesson plans help the teachers be more effective in the classroom
by providing a detailed outline to follow each class period. ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு ஹவர்லயும் என்ன பண்ணணும் அப்படிங்கறத டீடைலா கொடுக்கறதுக்கு பேர் தான் லெசன் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட் பாத்தீங்கன்னா, வாட் ஆர் த நீட்ஸ் ஆஃப் குட் லெசன் பிளான்? ஒரு நல்ல லெசன் பிளானுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவாய்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் அன்பிளசன்ட் சர்ப்ரைசஸ். அதாவது பாத்தீங்கன்னா அன்பிளசன்ட் சர்ப்ரைசஸ். ஒரு ப்ராப்பரா நமக்கு இதுதான் அப்படின்னா இந்த கரெக்டா அந்த டைம்ல we are taking the class. அதை விட்டுட்டு திடீர்னு இதை கொடுத்து இதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம அந்த என்ன பிளான் பண்றோம் அப்படின்னா அந்த பிளான் பண்ற டாபிக் தென் பர்டிகுலர் டேல எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். ஸ்டே ஆன் த ட்ராக். அந்த ஒரு குறிப்பிட்ட இதுல பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதே லைன்ல தான் போகணும். அச்சீவ் தேர் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது அன்னைக்கான அந்த டாபிக்கை நம்ம எடுத்து முடிச்சிடணும். த்ரூ த லெசன் பிளானிங் த சப்ஜெக்ட் இஸ் ஆர்கனைஸ்டு ப்ராப்பர்லி. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா வரிசையா ஒவ்வொரு யூனிட்டா ப்ராப்பரா நீங்க கொண்டுட்டு போயிடணும். அதாவது ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொன்ன டாபிக் இன்னைக்கு எடுத்த கிளாஸுக்கும் உங்களுக்கு கம்பைன்டுக்கும் அந்த மேட்சிங் வந்து கரெக்டா கொண்டுட்டு போகணும். டீச்சர் வில் பி மோர் ப்ரிப்பேர்டு அண்ட் கான்ஃபிடென்ட் வைல் டீச்சிங் த லெசன். பையனை விட டீச்சர் தான் நிறைய படிக்கணும். அந்த சமுத்திரக்கனி படத்துல கூட வரும், எங்களுக்கு டெய்லியும் புக்கு பார்த்து படிக்கிற வாத்தியார் தேவையில்லை, டெய்லியும் படிக்கிற வாத்தியார் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆஸ் எ யோகா டீச்சர்ஸ் வி ஷுட் ப்ரிப்பேர் டெய்லி அவர் செல்ஃப். அவங்களுக்கு சொல்லி கொடு, அப்போதான் நாம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ண முடியும். நம்மளே வந்துட்டு நம்ம எதுவும் படிக்காம இருக்கிற அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருந்தா இது பத்தாது அப்படின்ட்டுருவாங்க. ஸோ வி ஷுட் ப்ரிப்பேர் அவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், it helps to make the evaluation for their subject. இப்போ பையன் வந்து நம்ம கிட்ட டவுட் கேட்கறான் அப்படின்னா அவனுக்கு மேல நம்ம படிச்சிருந்தாதான் நம்ம அவனுடைய டவுட்டை கிளிக் பண்ணி முடியும், கிளாரிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த லெசன் பிளான் வந்து நம்ம எவால்வேஷனை அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல எவால்வேஷன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நெக்ஸ்ட் கண்டென்ட் பிளான். கண்டென்ட் அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டை எப்படி பிளான் பண்றோம். The content plan is a comprised of all the marketing assets and data gathering functions needed to achieve the goals set forth your content strategy. ஓகேங்களா? கண்டென்ட் பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா what is the needs of content plan அப்படின்னு பாத்தீங்கன்னா to develop awareness of your yoga brand, to boost traffic to your website, to generate leads, converting leads into students, improving students retention and customer life cycle value. இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா once we understand that content is, we can start to understand what it means to have the content strategy. It is an ongoing process of translating business objectives and goals into a plan that uses content as a primary means of achieving those goals. ஓகேங்களா? நம்ம டீச்சிங் அந்த லெசன் பிளான்ல வர அந்த கண்டென்ட்டை தான் சொல்றேன். இவ பிசினஸ் அந்த கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, டேட்டா கேதரிங், அதாவது வந்து நம்மளுடைய மார்க்கெட்டிங் அசெட் கம்பரைஸ்ட் ஆஃப் ஆல் த மார்க்கெட்டிங் அசெட்ஸ், அதை பத்தி சொல்றோம். இது கண்டென்ட் பிளான். அடுத்து நெக்ஸ்ட், வாட் ஆர் த பிளானிங் ஆஃப் டீச்சிங் யோகா. யோகா டீச்சிங் ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா the whole yoga teaching process centers around the most important principle, and that is to feel nature and calm. நம்ம ஒரு யோகா டீச்சர் இது பாத்தீங்கன்னா the whole yoga teaching process centers around the most important principle, and that is to feel nature and calm. இதுல டீச்சிங் என்னென்ன கொஞ்சம் கீழே இருக்க ஸ்டெப்ஸ் டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். Be prepared, thoroughly prepared as regards the yogic practice, the yoga practice, and also the theoretical subjects which you propose to teach. For example, நம்ம ஆசனா பத்தி, ஸ்டாண்டிங் ஆசனாஸ் பத்தி நீ கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா பி ப்ரிப்பேர்டு, நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். ஒவ்வொரு புக்ல இந்த புக்ல என்ன சொல்றா, அந்த புக்ல என்ன சொல்றா, நம்ம போர்வையே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். Start with enough time while to going for the class. Before the 10 minutes நம்ம அந்த இப்போ யோகா டீச்சர் அப்படின்னா நம்ம ஒரு 5 minutes 10 minutes முன்னாடியே போய் கிளாஸ் கிட்ட நிற்கணும்.
there is nothing worse than getting stuck traffic or missing bus, arriving out of breath. அதெல்லாம் அந்த நான் பஸ் மிஸ் பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், அந்த ஒர்ஸ்ட்க்கு, அதாவது ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும்தான் லேட் ஆகணும். அதர்வைஸ் நம்ம எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கணும். டோன்ட் ரஷ் பண்ணிக்கிட்டு எந்த இதுக்குமே போகக்கூடாது. கரெக்டா ஒரு பிஃபோர் 5 minutes 10 minutes முன்னாடி போயிடுறோம். Then introduction, it is a nice practice to introduce yourself as well as take brief introductions of the students in the first session. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மள இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட் இதுல. then brief introduction of the students in the first sessionல அவங்க ஸ்டூடண்ட்ஸ் பத்தி அந்த இன்ட்ரோடக்ஷன் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். then starting the class, ஒவ்வொரு கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா சைலன்ஸ். already we know that all the yoga classes starting with என்ன சொல்றோம், set the atmosphere. ஒரு நல்ல அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணதுக்கு தான் யோகா டீச்சிங் இது பண்ணோம் அப்படிங்கிற. ஸோ it is preferable to start each session or class in silence and with a meditative practice. ஒரு 3 times ஓம் சாண்டிங், ஒரு மகாமத்தின் மந்திர சொல்லி நம்ம வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்றோம். அடுத்து வந்து this creates the necessary atmosphere for yoga teaching and learning. Be pleasant. It is always good to maintain pleasantness in your demeanor and speech. This inspires comforts to the students. அடுத்து laugh of mistakes. Did you mix up left with right? So இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னா do not feel awkward because it is natural. ஒரு தப்பு வரதான் செய்யும், so அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். it is natural to do, so just laugh and it is out of admit the error to you have made. so அந்த எரரை கரெக்ட் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க தப்பே பண்ணாம நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்குன்னு தப்பே பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. ஜஸ்ட் அந்த டைம்ல டக்குன்னு எரர் கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல கரெக்ட் த எரர். ப்ரீவியஸ் கிளாஸ் ஐ எம் டெல்லிங் திஸ், ஸோ இந்த இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நாம அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பிரஸ் தேங்க்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ் முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த கிளாஸ் செஷன் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு குட் ஈவினிங் தேங்க்யூ அந்த மாதிரி சொல்லிட்டு ஷேர் த ஸ்பேஸ், அதாவது அவங்களுடைய தாட்ஸ் எந்த மாதிரி கிளாஸ் இருந்து ஒரு ஃபீட்பேக். எவ்ரி செஷன் ஷுட் பி கம்ப்ளீட்டட் வித் ஒன் ஃபீட்பேக். அது மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீட்பேக் கேட்கறது அந்த மாதிரி. அடுத்து நெக்ஸ்ட் அக்செப்ட் த சிச்சுவேஷன். இன் கேஸ் கிளாஸ் கெட் மெஸ்அப்ட் அப் யூ அண்ட் இந்த ரியாலிட்டி நாட் கோயிங் வெல். ஒரு கிளாஸ் கரெக்டா போகல, ஒரு டஃபா இருக்கு, கம் பேக் இந்த சேம் வித் மோர் கான்ஃபிடன்ஸ். ஸோ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம் டிஸ்டர்பன்ஸ் எரர்ஸ் எல்லாம் இதாகிறப்ப ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட திருப்பி வந்து கிளாஸை வந்து நம்ம கரெக்டாக டீச் பண்ணணும். ஏன்னா நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டப்போ திடீர்னு சைலண்ட் சவுண்டு கொடுப்பாங்க, நம்மளை கிளாஸ் எடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா யோகானாவே அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்கும். ஸோ நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கீப் டீச்சிங். எப்படி இருந்தாலும் நம்ம கரெக்டா ஒரு கம்ஃபர்டபுளா ப்ராப்பரா அதை டீச் கொண்டு போகணும். அடுத்து என்விரான்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் ஆர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யோகா கிளாஸ் ரூம். இது வந்து ஒவ்வொரு கிளாஸ் ரூமும் எப்படி இருக்கணும், எந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு. நோ பொல்யூஷன் இல்லாம இருக்கணும். பிராக்டிஷனர் பார்த்தீங்கன்னா 16 to 3 பிளேஸ் நீடட் சிட், நீட்டா உட்காரணும். ஆசனா பண்றப்ப ஒவ்வொருத்தர் கை கால் எடுக்கக்கூடாது. ஸோ மேட் இருக்கணும். மேட் ஷுட் பி மேட் எப்படி இருக்கணும், காட்டன் அல்லது பேட் கண்டக்டர், அதாவது எலக்ட்ரிக்கலி நான் கண்டக்டிவ் மெட்டீரியல். எர்த்தெல்லாம் எதுவும் அடிக்கக்கூடாது. ஸோ என்விரான்மெண்ட் இது எப்படி இருக்கணும், இந்த இதெல்லாம். அடுத்து நெக்ஸ்ட் டீச்சிங் லெசன் பிளான் மெத்தட்ஸ். டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு 8 ஸ்டெப் மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க கைவல்ய தாமா. இதுல பாத்தீங்கன்னா இந்த 8 ஸ்டெப்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பிரேயர். பிரேயர் பாத்தீங்கன்னா சகனாபவத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து அதோட எக்ஸ்பிளனேஷன்,
சகனா பவத்து சகனோ குணத்து சகவீரியம் கரவாகை தேஜஸ்வி நாமஸ்து மா வித்ய சாவகை ஓம் சாந்தி சாந்தின்னு கொடுத்து அதோட மீனிங் கொடுத்துருக்காங்க. ஓ மே ப்ரொடக்ட் as both may be nerves as both may we both work together with great energy, may our study be enlightening and fruitful, may we never hate each other, om peace peace. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து சங்கல்ப மந்த்ரான்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒண்ணும் கிடையாது, ஆசிரியர்களாகிய என்னையும் என் மாணவர்களையும் காக்கட்டும் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. எங்களை ப்ரொடக்ட் செய்யட்டும், எங்களை அனைத்து அந்த 3 கைண்ட்ஸ் ஆஃப் இதுல இருந்து காக்கட்டும் அப்படிங்கிறது தான் சொல்லி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து சங்கல்ப மந்த்ரா அப்படின்னு சொல்றது. அடுத்தது ஸ்டெப் 1. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் 1ல என்ன பண்றாங்கன்னா, we given the name of the asana, it should be given in English, Sanskrit and local language. இப்படிதான் டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து மேக்கிங் த லெசன் பிளான். மீனிங் ஆஃப் த ஆசனா நான் சொன்ன மாதிரி தாடாசனா அப்படின்னா தாடானா சான்ஸ்கிரிட்ல ஃபார்ம் 3. ஜஸ்டிபிகேஷன் இதுல எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க கடைசியா ஆஃப்டர் ரீச்சிங் த பொசிஷன் ஆசனா பொசிஷன் யூ வில் பி லைக் ஏ ஃபார்ம் 3. நீ நிக்கிறது வந்து ஃபார்ம் 3 மாதிரி நிக்கணும். இது கேட்டகரி பாத்தீங்கன்னா இது என்ன ஆசன டைப் ஆஃப் கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா கல்ச்சரல், மெடிடேட்டிவ் ஆர் ரிலாக்ஸேஷன் போஸ்டர். பிகாஸ் ஸ்டாண்டிங் ஆசனாஸ் எல்லாமே நமக்கு தாடாசனால இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபார் த ஆசனா. அடுத்தது டைப் ஆஃப் ஆசனா பாத்தீங்கன்னா வெதர் ஆசனா ப்ரோன் ஆர் சுப்பைன், ஸ்டாண்டிங் ஆர் சிட்டிங். இதுல கவுண்ட் 4 or 8. அடுத்து டெமான்ஸ்ட்ரேஷன். டெமான்ஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெல்ல பொறுத்து ஸ்திதி டெமான்ஸ்ட்ரேட் பண்றோம். இனிஷியல் போஸ்டர் அண்ட் ஸ்தில. ஸ்திலனா இட் இஸ் a ரிலாக்ஸேஷன் போஸ்டர். ஸ்திதி அப்படிங்கிறது தெரியும், தாடாசனா ரிலாக்ஸேஷன், சித்துல தாடாசனா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு பொசிஷன். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டாண்டிங் ஆசனா தான் தாடாசனா ஸ்டார்ட் பண்றோம். சிட்டிங் ஆசனா அப்படின்னா தண்டாசனாலும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த செகண்ட் ஸ்டெப்பு. அடுத்து தேர்ட் ஸ்டெப்பு லிமிடேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஆசனா. ஒவ்வொரு ஆசனா சொன்ன முறைப்போடு இந்த ஆசனா யார் செய்யணும், இது யார் பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, அதோட பெனிஃபிட்ஸ் பிசிக்கலா, தெரப்பியூட்டிக்கா, ஸ்பிரிச்சுவலா எல்லாமே சொல்லணும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 இண்டிவிஜுவல் பிராக்டிஸ். The classes will follow the instructor and the demonstration and the practice of asana. Correction done by the instructors. ஒவ்வொருத்தரும் இப்போ நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி கூட அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதை கரெக்ஷன் வந்து இன்ஸ்ட்ரக்டர் போய் கரெக்ட் பண்ணுவார். தென் ப்ராக்டிஸ் இன் பேர் கிளாஸ். இதுல 2 குரூப் இப்போ ப்ராக்டிஸ் உங்க கிளாஸ் ரூம்ல இப்போ 2 பேர் ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா ஏ குரூப் ப்ராக்டிஸ் பண்ணுனா பி குரூப் வாட்ச் பண்ணுவாங்க. அப்படியே வந்து மேக் த கரெக்ஷன்ஸ் இட் இஸ் நெசசரி அண்ட் வைஸ் வெர்சா. த டீச்சர் த டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆல்சோ மேக் த கரெக்ஷன்ஸ். 2 பேருமே இப்போ வந்து டீச்சர் வந்து நின்றுட்டு இருப்பாரு, டெமான்ஸ்ட்ரேட் டீச்சர் சொல்லுவாரு, அவர் செஞ்சு காட்டுவாரு. ஸோ அந்த டைம் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து கீ பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு இதை வந்து இப்போ ஆசனா பண்றப்ப பெண்ட் ஆகிறோம் அப்படின்னா அதுல அந்த கீ பாயிண்ட்ஸ் கொடுக்கறது அக்கார்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த டீச்சர் வித் சப்டில் பாயிண்ட்ஸ். இப்போ நீங்க லைக் பெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீஸ் க்ளோஸ் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு பிரீத்தை கவனிக்கிறது இந்த மாதிரி சொல்லுவாங்க. இட் இஸ் இன்வால்வ் த ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் அட் த எவ்ரி ஸ்டேஜ். அடுத்து ஹோல் குரூப் ப்ராக்டிஸ். கடைசியா கொடுத்துட்டு எல்லா இதுவும் வந்து டீச்சர் இன்ஸ்ட்ரக்ட் த வைல் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பர்ஃபார்ம். எல்லாம் முடிச்சுட்டு மைண்ட் ஸ்ட்ரெச்சிங் பொசிஷன் முடிச்சுட்டு கம்ப்ரஸிங் த பொசிஷன். கடைசியா வந்து எப்பயுமே வந்து யோக சூத்ரா கொடுத்து நம்ம பதஞ்சலிய ப்ரே பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. யோகேன சித்தசிய சாங்க பாடி முடிப்பாங்க. அடுத்து ஃபைனல் ஸ்டெப் 8 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். எப்பயுமே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் முடிகிறப்பையும் ஏதாவது புரிஞ்சுதா, உங்களுக்கு டவுட் இருக்குதா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் அண்ட் செஷனோட க்ளோசிங் ப்ரேயர் கொடுத்து இது பண்ணுவோம். திஸ் இஸ் த 8 ஸ்டெப்ஸ் டிஃபைன்ட் இன் த கைவல்ய தாமா. அடுத்து எவால்வேஷன் மெத்தட்ஸ். எவால்வேஷன் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடியல் யோகா கிளாஸ்.
வாழ்க வளமுடன் dear all yoga teachers. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. So evaluation method of an ideal yoga class. So yoga classல நம்ம டீச்சிங்ல வந்து எவாலுவேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நமக்கு வந்து நாம யோகா பண்ணாலும் நம்மளை எவாலுவேட் பண்ணாதான் கம்ப்ளீட் ஆகும். ஸோ எவாலுவேஷன் மெத்தட்ல ஸோ எக்ஸாம் வச்சு மார்க்கிங் சிஸ்டம் இருக்கும். ஸோ இது போல எக்ஸலண்ட், குட், சாட்டிஸ்ஃபைடு அந்த மாதிரி கிரேட் வைஸ் கொடுக்குற மாதிரியும் நமக்கு எவாலுவேட் பண்ணலாம். Evaluation is a systematic determination of a subject's merit, worth, and significance using criteria governed by a set of standard. So ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு அனாலிசிஸ் பண்ணி இப்படிதான் வந்து இவங்களோட ஒர்த் என்ன, இவங்களோட நாலேஜ் என்ன அப்படிங்கறதெல்லாம் நாம கையாளுகின்ற ஒரு விஷயம்தான். அது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்கிறதா எவாலுவேஷன். The primary purpose of the evaluation in the addition to gaining insight into superior or existing initiatives is to enable reflection and assist in the identification of the future change. ஸோ இப்போ எவாலுவேஷன் நம்ம பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஒன்று இப்போ முதல்ல வந்து இருக்கக்கூடிய விஷயம் கரெக்ஷன் பண்ணலாம், ஃபியூச்சர்ல வரும்போது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்பஸ்க்காக நம்ம எவாலுவேஷன் பண்றோம். எவாலுவேஷன் இன் எஜுகேஷன் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எவாலுவேஷன் வந்து எஜுகேஷன்ல வந்து இது ஒரு கண்டினியூஷன் ப்ராசஸா இல்லை வந்து ஒரு அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்றோமா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. இது ஒரு கண்டினியூஷன் ப்ராசஸ் சொல்லணும். பேஸ்ட் அப்பான் கிரைட்டேரியா விச் கோஆபரேட்டிவ்லி டெவலப்டு அண்ட் கன்சர்ன்ட் வித் மெஷர்மெண்ட் ஆஃப். ஸோ என்னென்னலாம் இதுல மெஷர்ஸ் இருக்குன்னு பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ், ஸோ எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டீச்சர்ஸ், த குவாலிட்டி ஆஃப் த ப்ரோக்ராம். இது எல்லாம் நம்மளால எவாலுவேட் பண்ண முடியும். ஸோ நம்ம எல்லாமே வந்து என்னன்னா, எவாலுவேட் பண்றது அப்படின்னா ஸ்டூடெண்டோட சைட்ல மட்டும் ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளவு படிச்சிருக்காங்க, எவ்வளவு தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எவாலுவேஷன் அப்படிங்கறத நம்ம நார்மலா வந்து இமேஜின் பண்ணிப்போம். ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து கேட்பாங்க, ஓகே எவாலுவேஷன் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கா, டீச்சருக்கா, இல்ல ப்ரோக்ராம்கா அப்படின்லாம் கேட்டாங்க அப்படின்னா நாம ஆன்சர் மேக்ஸிமம் என்ன சொல்லுவோம், ஒரு எவாலுவேட் யாருக்கு பண்ணுவோம், ஸ்டூடெண்ட் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாஜிக்கலா என்ன சொல்லுவோம், இப்போ பள்ளிக்கூடத்துல வந்து எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறாங்க, இப்போ 10th எக்ஸாம் வருது அப்படின்னா எக்ஸாம் யாருக்கு அப்படின்னு கேட்டா ஸ்டூடெண்ட்டுக்குன்னு சொல்லுவோம். எவாலுவேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ எவாலுவேஷனுங்கிறது எல்லாருக்குமே தான். ஸோ ஒரு ரிசல்ட்டை வச்சுதான், அந்த ரிசல்ட்டை வச்சுதான் அந்த டீச்சிங், அந்த ஸ்கூல் எப்படி இருக்கு, அந்த டீச்சர் எப்படி இருக்கு, அது எல்லாமே நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். அதே போலதான் ரிசல்ட் எப்படி வருதுங்கிறதுனாலதான் டீச்சர் ஏன் இன்னைக்கு அடிச்சு பிடிச்சி ஒர்க் பண்றாங்க, ஸோ டீச்சரோட அவுட்புட் அங்க வந்து நிற்கும். கிளாஸ் எடுக்கும் போது நாங்க ஏன் அங்க அடிச்சு வேலை செய்யறோம், ஸோ நம்மளோட அவுட்புட் அங்க வந்து நிற்கும். ஸோ குவாலிஃபைங்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவல் சார்ந்த விஷயம் கிடையாது. ஸோ லேர்னர்ஸ், டீச்சர்ஸ், ப்ரோக்ராம் இது எல்லாமே அடிப்படையாக கொண்டு அமையக்கூடியது. ஸோ இதெல்லாம் ட்ரிக்கியா கொஸ்டின் கேட்பாங்க, கொஞ்சம் சிந்தனை பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணணும். என்னென்ன டைப்ஸ் இருக்கு, என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படிங்கிறதுல ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ், ப்ராசஸ், அவுட்கம், இம்பேக்ட், ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்கு. இது இந்த மாதிரி இந்த தலைப்புகளை முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ், ப்ராசஸ், அவுட்கம், இன்ஃபேக்ட் இந்த தலைப்புகள்ல இருந்து எது வந்து நம்ம எவாலுவேஷன் மெத்தட் கீழே வராது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். வேற ஏதாவது ஒரு பேரை போட்டு அப்படி ஒரு எவாலுவேஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மெயின் டைப்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. நீங்க இன்னும் வந்து இதனோட எவாலுவேஷன் டைப்ஸ் இதை பத்தி இன்னும் டெப்தா படிக்கிறதுக்கு நீங்க கூகுள் குரோம்ல கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. ஸோ பவர் பாயிண்ட்ல போடும்போது நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் போடுறோம், இருந்தாலும் மெட்டீரியல் தேடும் போது நிறைய வருது. ஸோ அவ்வளவும் இருக்கு. அதுல இருந்து எந்த பகுதியில இருந்து கொஸ்டின் எடுப்பாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் தான். இருந்தாலும் மேக்ஸிமம் நாலேஜ் நாம வந்து கெயின் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிறது பாருங்க. ஃபார்மேட்டிவ் திஸ் இஸ் ஏ எவாலுவேஷன் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் த ப்ராஜெக்ட் டு கைட் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணக்கூடியது, ஃபார்மேட்டிவ்காக பண்றது. ஸோ இது எல்லாமே இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி இதை வந்து ஃபியூச்சர்ல எப்படி எல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்றது. சம்மேட்டிவ் அப்படிங்கறத வந்து சேர்த்து வச்சு பண்றது. இதுல பாருங்க, எவாலுவேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஒரு விஷயம் ஒரு கம்ப்ளீட் ஒரு கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து அப்ரைஸ் இட்ஸ் வந்து சக்சஸ். ஸோ இதை வந்து எல்லாம் சேர்த்து வச்சு, சம்மேட்டிவ்னா ஒன்றும் கிடையாது, தொகுத்து டோட்டல் மார்க் அந்த மாதிரி வச்சு பார்க்கறது. அடுத்து வந்து ப்ராசஸ் வந்து டிட்டர்மின்ஸ் வெதர் ப்ரோக்ராம் ஆக்டிவிட்டீஸ் ஹவ் பீன் implemented as intended and results in the certain output.
ஸோ அவுட்புட்டை வச்சு நம்ம ப்ரோக்ராமோட ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணலாம். அவுட்கம் வந்து effects in the target population by assessing the progress in the outcomes that the program is to address. ஸோ இந்த அவுட்கம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டடி இருக்கு, பட் எங்கள் ஸ்லைடில் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கு. ஸோ டார்கெட் பாப்புலேஷன் நம்ம எவ்வளோ பேர் வரணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கோம், அதில் எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. இம்பேக்ட் எவாலுவேஷன் வந்து இன்டர்வென்ஷன், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், intended and unintended, direct and indirect. ஸோ இந்த இம்பாக்ட் அப்படிங்கிறதுல வந்து இம்பாக்ட்ங்கிறதுக்கு வந்து நிறைய இருக்கு. இம்பாக்ட் அப்படிங்கிறது எந்த விதமான இதுக்கு வந்து எந்த மாதிரியான இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்குனது அப்படிங்கிறத மாதிரி நார்மலா மீனிங் வரும். ஆனா இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்து இங்கேயும் ரிசர்ச்லயும் வந்து வேற மாதிரி இருக்கும். அதாவது அதுக்கு நிறைய கால்குலேஷன் மெத்தட் இருக்கு, பட் கால்குலேஷன்ல இது வரைக்கும் கொஸ்டின் கேட்கல. இம்பாக்ட்ல ஒருவேளை கால்குலேஷன் மெத்தட்ல ஃபியூச்சர்ல கேட்டாங்கன்னா அந்த இம்பாக்ட்ங்கிறத எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து இது எல்லாத்துக்குமே இந்த எவாலுவேஷன் வந்து மெத்தட்ல வந்து கால்குலேஷன் ஒன்று இன்க்ளூட் ஆகுது. ஸோ அது வந்து கொஞ்சம் நெட்ல பாருங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய டைப்ஸ் அண்ட் மெத்தட்ல மேக்ஸிமம் வந்து எவ்வளவு கேட்பாங்க அப்படின்னா எவாலுவேஷன்ல கூட டைப்ஸ் மெத்தட் வரைக்கும் பேசிக் லெவல்ல கேட்கலாம். டெப்தா கேட்கணும்னா அது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். ஸோ மெத்தட் பார்த்தோம்னா ப்ராசஸ், எவாலுவேஷன். ஸோ அதை தான் இங்கே வந்து பிரித்து போட்டிருக்காங்க. ஃபைனல் நம்ம எப்படி கன்க்ளூட் வரோம் அப்படிங்கிறதுக்காக பிரித்து போட்டிருக்காங்க. ஸோ அங்கே இருந்த அதே பாயிண்ட்டை தான் இங்கே நாளாக போட்டிருக்கேன். ரீசன் ஃபார் ஒய் வி மைட் வாண்ட் டு பெர்ஃபார்ம் அண்ட் எவாலுவேஷன். நம்ம ஏன் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா செலக்ஷன் விச் ரிசோர்ஸ் இஸ் பெட்டர். ஸோ எந்த மாதிரியான ரிசோர்ஸ் வந்து நமக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ மானிட்டரிங். ஸோ இதில் வந்து மானிட்டரிங் பண்ணலாம், ஜஸ்டிஃபைங் பண்ணலாம், வேலிடேட் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம், ரிசர்ச்காக பயன்படுத்தலாம். ஸோ இது எல்லாம் வந்து நமக்கு இதனுடைய முக்கியத்துவம், அவசியம் அப்படிங்கிறத நமக்கு இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பகுதியில இருந்து நமக்கு கொஸ்டின் வரலாம். எவாலுவேஷன்ல இருக்கக்கூடிய பேஸ் என்னென்ன பேஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிளான் பண்றது, டெவலப்மெண்ட், இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதை ஆக்ஷன் பண்ணி ஆக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து 4 ஸ்டெப்ல வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஹையர் எஜுகேஷனோட இதுல இருந்து எடுத்ததுதான். ஃபார் ஸ்மால் குரூப் இப்போ வந்து நமக்கு யோகாக்கு எடுத்தோம்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி நாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதுல எப்பவுமே வந்து ரெகுலரா ஒரு கொஸ்டின் வந்துருது. ஸ்மால் குரூப் வந்து எஃபெக்டிவ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த டீச்சிங் யோகா. ஸோ நார்மலா கிளாஸ் ரூமுக்கு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வேற மாதிரி இருக்கும், யோகாக்கு வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ யோகா பொறுத்த வரைக்கும் ஸ்மால் குரூப் அப்படின்னு சொன்னா இந்த கீவேர்டு ஸ்மால் குரூப் அப்படின்னா செமி சர்க்குலர். ஸோ அது எப்படின்னா ஹார்ஸு அப்படின்னா இந்த குதிரை குழம்பு, அதனுடைய அந்த குதிரை ராடம் இருக்கு அது போல. ஸோ செமி சர்க்கிள் அப்படிங்கிறது பாதி வட்டம், நம்மளுடைய கவர் பண்ணி முழுசா. நோக்கம் என்னன்னா எல்லாரும் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது. ஸ்மால் குரூப்பா இருந்தா இது பாசிபிள் செமி சர்க்கிள் பண்றது. ஸோ இந்த கொஸ்டின்லயே ஆல்ரெடி கேட்டாங்க. ஃபார் லார்ஜ் மீன்ஸ் நிறைய குரூப் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள ரோ அண்ட் காலம் இவங்களை வந்து ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரும் வரிசையாகவும் நிறுத்தி வச்சு நீங்க டீச் பண்ணலாம். ஸோ அதுல இன்னும் வந்து இப்போ இங்க வந்து நோட்ஸ் கம்மியா தான் இருக்கு. இது இல்லாம இன்னும் வந்து பிரமிடு, நிறைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயாஸ் வச்சு பண்ணலாமா, இல்ல டயாஸ் இல்லாம பண்ணுமா, கூட்டம் அதிகமா இருக்கும்போது டயாஸ் வச்சு டயாஸ் மேல யோகா டீச்சர் மேல நிக்கணும், எல்லாரையும் கவர் பண்ணும் அப்படிங்கறது நோக்கம். எந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கறத பொறுத்து, குரூப் கொடுக்குறாங்கிறத பொறுத்து நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ அதுல மாஸ் டீம் அது மாதிரி எல்லாம் வரும். ஸோ ஒரு இந்த சிலபஸோட கடைசி பகுதி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சரோட அப்ரோச், அதாவது ஒரு குரு சிஷியனோட அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இது பகவத்கீதா 4th சாப்டர்ல 34வது சூத்திரம் பிரணிபாதேன சேவையா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, ஒரு சிஷியன் வந்து பக்தியோட ஒரு குருவுக்கு சேவை பண்ணும் பொழுது, கத்துக்கணும்னு ஆசையோட இன்ட்ரெஸ்டோட பண்ணும் போது அப்ப வந்து அந்த குரு என்ன சொல்றாருன்னா, ஞானம் பெற்ற குருகள் வந்து உங்களுக்கு ஞானத்தை போதிப்பாங்க அப்படிங்கறத அந்த ஸ்லோகத்துல ஒரு பகவான் சொல்றது. சோ தத் வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா. சோ தத் வித்தி, அதை நாம் அடைவதற்கு நம்ம ஒரு வித்தி, ஒரு டெக்னிக்கை நம்ம கத்துக்கிறதுக்கு நாம வந்து முதல்ல சேவை பண்ணணும். பரிபிரஷ்னேன, பணிவோட சேவை பண்ணணும். அப்படி பண்ணும்போது
உபதேசியந்தி. ஸோ உபதேசம் யாரு பண்ணுவாங்கன்னா தே ஞானம், ஞானம் பெற்றவர்கள் நமக்கு உபதேசம் பண்ணுவாங்க. ஞானினக தத்துவ தர்ஷனக, ஞானத்தை கண்டு அறிந்தவர்கள் உங்களுக்கு ஞானத்தை போதிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அப்ப நமக்கு என்ன குவாலிட்டிஸ் வேணும் அப்படின்னா, நாம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அப்ரோச் பண்ணும்போது நாம கொஞ்சம் ஹம்புளாவும் நாம கொஞ்சம் பணிவோடும் அப்ரோச் பண்ணும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இதுதான் சரி அப்படிங்கறத வந்து பகவத்கீதால இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதோட இந்த பகுதி வந்து நிறைவடையுது. ஸோ அடுத்து வந்து நமக்கு இருக்கக்கூடியது லாஸ்ட் யூனிட் வந்து ப்ராக்டிக்கல் யோகா. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் வேணா எடுத்துக்கோங்க கண்டினியூஸா. 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு நீங்க குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆகணும்னு கிடையாது, அப்படியே விட்டுட்டு நீங்க ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு நீங்க மறுபடியும் லைனுக்கு வந்துடுங்க. ஸோ ஃபைனல் யூனிட்டை நம்ம ஒரு வியூ பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.
ईश्वरिया कலை சாந்தி அனிதா அனிதா ஜி யாரு அனிதா பாலப்பிரியா ஓகே வாழ்க வளமுடன் மியூட் எடுத்துட்டேன் anyone unmute and say hearing my voice Yes, sir. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா no கேக்குது one in that group கேக்குது யாராவது இருக்கோமா குரூப்ல ஐயா வாழ்க வளமுடன் கேக்குது நிறைய இருக்கும் சொல்லுவோம் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா ஐயா ஸ்கிரீன் ஷேர்ல இருக்கான் ஐயா இருக்குங்கய்யா அவங்க சொல்ற வாய்ஸ் வால்யூம் ஃபுல்லா ரெடியூஸ்ல இருக்கு நான் பேசுறது அவங்க கேட்கும் அவங்க பேசுறது நமக்கு கேட்கும் ஓகேங்க ஐயா நீங்க சண்முகம் ஐயா நீங்க மியூட் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் தேங்க்யூ மெசேஜ் வந்துருச்சு யூஜிசி நெட்ல வந்து யோகா அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல கடைசி யூனிட் வந்து 10வது யூனிட் பிராக்டிக்கல் யோகா. பிராக்டிக்கல் யோகா பொறுத்த வரைக்கும் யோகாங்கிறது எந்த ஒரு எஜுகேஷனா இருந்தாலும் அது பிராக்டிக்கல் கிளாஸ் இருக்கும். அது போலதான் யோகாவுக்கும் இருக்கு. யூஜிசி நெட் பொறுத்த வரைக்கும் பிராக்டிக்கல் அப்படின்னா நம்ம பிராக்டிக்கல் செஞ்சு காட்டுறதுதான் பிராக்டிக்கல் யோகா. ஆனா பிராக்டிக்கல் யோகால வந்து இவங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறதுனால நம்ம பிராக்டிக்கல் அட்டன் பண்ணா மட்டும்தான் அதை வந்து எப்படி ஆன்சர் பண்ணுமோ அந்த மாதிரி இவங்க வந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி நமக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து எப்படி செட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் பண்றவனால எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கு. என்னென்ன பகுதிகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராக்டிக்கல்ல நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய பகுதி சத்கர்மா. சத்துனா 6, கர்மாஸ்னா கிரியாஸ். சத்கிரியாஸ் 6 கிரியாஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே கிளென்சிங் டெக்னிக். ஸோ கிளீன் பண்ணக்கூடியது. அதுல கபாலபதி அப்படிங்கறத எடுத்தோம்னா கபாலபதியில 3 விதமான கபாலபதி இருக்கு. வாத்தக்கிரமா, யுக்தக்கிரமா, சீதக்கிரமா. ஸோ கிரமா அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடியது. அதாவது ஒரு பயிற்சி பண்ணும்போது ஒரு ரொட்டீனா ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நிகழக்கூடியது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a practice similar to the pranayama technique of the Bastrika. ஸோ வாத்தக்கிரமா அப்படிங்கறது வந்து பஸ்திரிகா போல இருக்கும். Except that the exhalation is active while inhalation is passive. The opposite of normal breathing. So இப்ப வாத்தக்கிரமா அப்படிங்கறத வந்து மூச்சு காத்து நம்ம காத்தை வந்து வேகமா எடுத்து வேகமா எக்ஸேல் பண்றோம் நாஸ்ட்ரல் வழியா. வியுக்தக்கிரமா அப்படிங்கிறது ஸோ ஜலநெட்டி பண்றது போல. பட் என்னன்னா ஜலநெட்டி பண்ணும்போது ஒரு நாஸ்ட்ரல்ல நம்ம தண்ணி விட்டு இன்னொரு பக்கம் விடுவோம். அதே போலதான். ஸோ வாட்டரை எடுத்து வந்து லெஃப்ட் நாஸ்ட்ரல்ல இருந்து அடுத்த நாஸ்ட்ரல் வந்து ரைட் நாஸ்ட்ரல்ல இங்க வந்து லெட்டிங் ஃப்ளோ டவுன் டு த மவுத் அண்ட் தென் ஸ்பிட் அவுட். ஐயா வியுக்தக்கிரமால சிமிலர் டு ஜலநெட்டி அப்படின்னு கொடுத்துட்டு இட் இன்வால்வ்ஸ் மூக்குல எடுத்து வாயில விடணும். ஸோ இதுல வந்து ஜலநெட்டி அப்படின்னா ஒரு மூக்குல இருந்து இன்னொரு மூக்குல போகும். ஸோ அந்த மாதிரி இல்லாத ஸோ அது வந்து ஜலநெட்டி போல சிமிலர்னு கொடுத்துருக்கோம். கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். மூக்கு வழியா நாம தண்ணியை எடுத்து வாயில எக்ஸ்பெல் பண்றதுதான் வியுக்தக்கிரமா. சீத்தக்கிரமா அப்படிங்கிறது வந்து வாட்டரை வாயில ஊத்தி அதை வந்து மூக்கு வழியா நம்ம வெளியே எடுத்தா அது வந்து சீத்தக்கிரமா. ஸோ இந்த 3 கிரமங்களும் கபாலபதியினோட 3 பகுதிகள். இது எங்க சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கிரந்த சம்ஹிதால சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல என்னன்னா பிராக்டிக்கல் யோகால கொஸ்டின் கேட்டிருக்காங்களா?
இல்ல ஹதயோகால கேட்டிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு கிரந்த சங்கீதம் கேட்கறாங்களா அப்படிங்கறத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ எல்லாமே தெரிஞ்சிருந்தா அங்க இருந்து தான் ப்ராக்டிஸ் எடுத்திருக்கோம். ஸோ அங்கதான் ப்ராக்டிகல் பண்ணக்கூடிய இது இருக்கு, அதை தான் நம்ம இங்க இருந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். மேக்சிமம் இது வந்து புதுசாலாம் ஒண்ணும் கிடையாது, ஏற்கனவே படிச்ச சப்ஜெக்ட்ல இருந்து வர்றதுதான். செமையா இருக்குது போங்க. ஸோ இது வந்து மெட்டீரியல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல, இது வந்து ஜூம் பண்ணதுனால இது இதாயிடுச்சு. தௌட்டி கிரியா அப்படிங்கறது வந்து தௌட்டி, பஸ்டி, நேட்டி, திரட்டகா, நவுலி, கபாலபதி, அதயோகா, இது வந்து ஆதரத்தன வழியில இருந்து எடுத்திருக்கு. ஸோ அந்தர் தௌட்டி அப்படிங்கிறது வந்து இன்டர்னல் கிளீனிங், கிரந்த சம்ஹிதாவோட முதல் பகுதி. ஸோ தௌட்டில வந்து 13 வகையான தௌட்டி இருக்கிறத வந்து இங்க பிரிச்சு போட்டிருக்கு. ஸோ அந்தர் தௌட்டி அப்படின்னா நம்மளுடைய மவுத்ல இருந்து ஆனல் வரைக்கும் கிளீன் பண்றது அந்தர் தௌட்டி. தண்ட தௌட்டி அப்படின்னா தலைப்பகுதியில இருந்து இருக்கக்கூடிய பகுதியில கிளீன் பண்றது. ஹிருது தௌட்டி வந்து நெஞ்சு பகுதியில கிளீன் பண்றது. மூல சோதனா அப்படிங்கிறது ஆனஸ். ஸோ இந்த பகுதியில வந்து எப்படி தனித்தனியா பிரிச்சு இதுக்குள்ளார எத்தனை பிராக்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதுல இருக்கக்கூடிய சத்கிரியாஸ் பார்த்தோம்னா, இப்ப கிரந்த சம்ஹிதா அப்படின்னு எடுத்தோம்னா அதுல வந்து லௌகிகி அப்படின்னு வரும், இங்க நௌலி பிராக்டிஸ் இருக்கு. ஸோ இது வந்து சத்கிரியாஸ் ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராக்டிக்கல் சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. அதனால இந்த இடத்துல நீங்க அக்கார்டிங் டு த கிரந்த சம்ஹிதா, ஆதரத்தனவல்லி அப்படின்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஜஸ்ட் நமக்கு பிராக்டிஸ் எப்படி பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அந்தர்தௌட்டி எடுத்தோம்னா வாதசாரா, பரிசாரா, பகிஸ்கிருதா, அக்னிசார் கிரியா. சோ இந்த 4 பிராக்டிஸ் இருக்கு. வாத்தசாரா அப்படிங்கிறது காத்த வந்து காக்கி முத்ரால நம்ம வாய் வழியை இழுத்து அதை வந்து ஆனல் வழியை ரிலீஸ் பண்ணா அது வாத்தசாரா. வரிசாரா அப்படிங்கறது வந்து தண்ணிய குடிச்சு ஆனல் வழியை ரிலீஸ் பண்றது. அக்னிசார் அப்படிங்கிறது வயிற்ற வந்து பிளாப் பண்றது, ஃபாஸ்டா இன் அவுட் மூவ் பண்றது. பகிஸ்கிருதா அப்படிங்கிறது காத்த உள்ளார இழுத்து 1.5 hour ஹோல்டு பண்ணி அதை ரிலீஸ் பண்றது பகிஸ்கிருதா. தண்ட தௌட்டியில வந்து ஜிக்வ சோதனா, அதாவது நம்மளுடைய முகத்துல நாக்கு, காது, இந்த கபாலம், கண்ணு இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு பேரு தண்ட தௌட்டி. அந்த டைப்பு கீழே வருது. அதனால ஜிக்வ சோதனா, கர்ண சோதனா, கபால ரந்திர தௌட்டி, அப்புறம் வந்து கண்ணுக்கு பண்ணக்கூடிய சக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த தண்ட தௌட்டி கீழே வரும். ஹிருது தௌட்டி அப்படிங்கிறது வந்து வஸ்திர தௌட்டி, துணி வச்சு பண்றது. தண்ட தௌட்டிங்கிறது ஒரு ஸ்டிக்கு, வாழைத்தண்டு அல்லது மஞ்சத்தண்டு அது போல இருக்கிறத வச்சு பண்றது. வாமன தௌட்டி. ஸோ வாமன தௌட்டிங்கிறது வந்து குச்சல் கிரியான்னு சொல்லக்கூடியது, தண்ணியை குடிச்சு அதை நம்ம வாமிட் பண்றது. ஸோ இது எல்லாமே தௌட்டி கீழே வருது. அந்த தௌட்டியில மூல சோதனா ஒண்ணு இருக்கு. மூணல் சோதனா வந்து ஆனல் வந்து நம்ம மிடில் ஃபிங்கரை வச்சு அதை வந்து லூஸ் பண்ணி தண்ணியில உட்காந்து அதை கிளீன் பண்ணி பண்றதுக்கு மூல சோதனா. பஸ்டி கிரியா, ஜலபஸ்டி, ஸ்தலபஸ்டி. ஸோ தண்ணியை வந்து வச்சு நாம எனிமா கொடுத்தோம்னா அது ஜலபஸ்டி. ஏரை யூஸ் பண்ணி பண்ணா அது ஸ்தலபஸ்டி. நேட்டி கிரியால சூத்திர நெட்டி, ஜல நெட்டி, தூது நெட்டி, ஹிருது நெட்டி. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, சூத்திர நெட்டிங்கிறது த்ரெட் நூலை வச்சு பண்றது. ஜல நெட்டி அப்படிங்கிறது வாட்டரை வச்சு நெட்டி கிரியா பண்றது. தூது அப்படின்னா மில்க், கிருத்து அப்படின்னா நெய். அவ்வளவுதான். இதை வச்சு நீங்க நேசல் பேசேஜ் கிளீன் பண்ணலாம். திராட்டகா அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து நீங்க பாக்குறது. அந்த திராட்டகால இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சொல்றாங்க. அந்தரங்கா அப்படின்னு சொன்னா நீங்க வெளியில பார்த்த ஒரு இமேஜ், ஒரு புள்ளிய அல்லது ஒரு லேம்பு, அந்த இமேஜை வந்து நீங்க அப்படியே கண்களை மூடி அதை கொண்டு வந்து அந்த இமேஜ் வந்து கண்களை மூடினதுக்கு அப்புறம் அப்ப காசிங்ல வந்து உத்து பார்த்துட்டே இருக்கிற ஒரு பொருள் கண்ணை மூடினாலும் அது நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை வந்து கண்ணை மூடினதுக்கு அப்புறம் அது அந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் ஆகும். அதை அப்படியே மென்டலா மனசளவுல அப்படியே நினைச்சு கொண்டு வந்து ஐப்ரோ சென்டர்ல நிறுத்திட்டீங்கன்னா அதுக்கு பேரு அந்தர் திராட்டகா. அவ்வளவுதான். நவுலியில வந்து தக்ஷிண, வாம, மத்தியமா. மத்தியமா அப்படிங்கிறது மிடில்ல, தக்ஷிணா அப்படிங்கிறது ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட், அப்புறம் வாமங்கிறது லெஃப்ட் டு ரைட். ஸோ இந்த மாதிரி நவுலி கிரியா வந்து அப்டாமல் மசாஜ் பண்றது. கபாலபதி வந்து ஏற்கனவே அது பார்த்தாச்சு. வாத்தக்கிரமா, வித்தக்கிரமா, சீத்தக்கிரமா.
Zoom சின்னதாயிட்டே போகுது. இரு ஒரு நிமிஷம். இப்போ ஓகே நினைக்கிறேன். சோ வாமன தௌட்டி அப்படின்னா வாமிட் பண்றது, வஸ்திர தௌட்டினா துணி, தண்ட தௌட்டி அப்படிங்கிறது டியூப். வரிசாரா அப்படின்னு சொல்லக்கூடியது சங்க பிரக்ஷலன் அப்படின்னு சொல்றோம். இந்த சங்க பிரக்ஷலன்ல 2 பகுதியா பிரிக்கப்படுது. லகு சங்க பிரக்ஷலன், இன்னொன்னு வந்து பூரண சங்க பிரக்ஷலன். சோ லகுனா பாதி கொஞ்சமா அப்படின்னு அர்த்தம். சங்க அப்படிங்கறது சங்குன்னு சொல்ற மாதிரி தான். சங்கு தான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய, கஞ்சுன்னு சொல்லக்கூடியது சங்க. பிரக்ஷலன் அப்படின்னு சொன்னா டு வாஷ் கம்ப்ளீட்லி. சோ சங்கு வாஷ் பண்றது, அது எப்படி உள்ளார சுத்தி 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 போயிருக்கோ அது ஃபுல்லா நம்ம வாஷ் பண்றோம். அது போல வந்து நம்மளுடைய இன்டெஸ்டைனை ஃபுல்லா கிளீன் பண்றதுக்கு பேரு சங்க பிரக்ஷாலனா. அவ்வளவுதான். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவ்வளவுதான் மீனிங். இப்ப சங்க பிரக்ஷாலனா வந்து எல்லாரும் பண்றவங்கள தான் இருப்போம். இப்ப சங்க பிரக்ஷாலனா அப்படிங்கறத வந்து மாஸ்டர் கிளீனிங், சங்க பிரக்ஷாலனா மாஸ்டர் கிளீனிங் சொல்லக்கூடிய ஒரு பிராக்டிஸ். மாஸ்டர் கிளீனிங் அப்படின்னு சொல்றத பார்சியலா பாதியா பண்ணா அது பார்சியல் மாஸ்டர் கிளீனிங் சொல்லலாம். அதுதான் லகு சங்க பிரக்ஷலன் சொல்லக்கூடியது. ஸோ சங்க பிரக்ஷலன் வந்து இண்டஸ்ட்ரைனை ஃபுல்லா கிளீன் பண்ணக்கூடியது அப்படிங்கிறத மைண்ட்ல முதல்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது எதுக்காக அப்படி பண்றோம்னா நம்மளுடைய இண்டஸ்ட்ரைன்ல இருக்கக்கூடிய டெப்ரிஸ் எல்லாம், தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் எல்லாம் நாம கம்ப்ளீட்டா வாஷ் பண்றோம். ஸோ ஓரல் டோஸ் கொடுத்து வாய் வழியா குடிச்சு அதை கம்ப்ளீட்டா நாம கிளீன் பண்ண போறோம். யூஸ் பண்ணக்கூடியது வார்ம் அண்ட் சால்ட் வாட்டர். இதுல வந்து லகு அப்படின்னா பாதி, பூரண அப்படின்னா முழுசா. சரி, இப்போ பூரண சங்க பிரக்ஷலன் அது பண்றதுக்கு நீங்க முதல்ல என்னென்னலாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும், என்னென்ன ப்ரிப்பரேஷன் வேணும். சால்ட் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி சால்ட் வாட்டர் ப்ரிப்பேர் பண்றது? சால்ட் வாட்டர் should be kept ready to before conducting the procedure. ஸோ நீங்க ப்ரொசீஜர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். 2 teaspoon of salt should be added to 1 liter of water. ஸோ இது அப்ராக்சிமேட்டா இது மீனிங் எப்படி கேட்பாங்க அப்படிங்கறதெல்லாம் சமயோகித புத்தி எக்ஸாம் எழுதும் போது உங்களுடைய அறிவை பொறுத்து இருந்தாலும் அதில் என்னென்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறேன். 2 ஸ்பூன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு வெயிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ 1 கிராம். ஸோ 1 கிராம் வந்து 100 ml வாட்டருக்கு. அப்போ 1 லிட்டருக்கு வந்து 10 கிராம் நியர்லி. ஸோ அப்ராக்சிமேட்டா 10 கிராம், நாட் எக்ஸாக்ட் 10 கிராம். ஏன் அப்படின்னா நார்மல் சலைன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 0.95%. 0.95%னா 0.95 கிராம் பேர் 100 ml. ஸோ அப்போ 9.5 கிராம் வந்து ஒரு லிட்டர்ல வந்து நீங்க சால்ட் NaCl கரைச்சிங்கன்னா, NaClனா ஒன்றும் கிடையாது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட உப்பு தான், அந்த சாப்பாட்டுல போடுற உப்பு தான், அந்த சால்ட் தான் NaCl. அதை வந்து வார்ம் வாட்டர்ல நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறீங்க. அது ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த ப்ரிப்பரேஷன். ஸோ அது வந்து நீங்க தண்ணி வந்து குடிக்கிற அந்த வாட்டருக்கு பேர் வந்து சலைன் வாட்டர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சலைன் வாட்டர்னு கேட்கலாம், வார்ம் வாட்டர்னு கேட்கலாம், NaClன்னு கேட்கலாம், எவ்வளவு போடுறீங்கன்னு கேட்கலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணணும். சாய்ஸ் ஆஃப் பிளேஸ். சங்க பிரக்ஷாலனா shall be done in a garden or in open area with fresh air. ஸோ நீங்க பண்றதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஓப்பன் ஏர் சர்க்குலேஷன் இருக்க இடத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிளேஸ் would be equipped with the adequate toilet facility in the, உங்க ஏரியால வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல நீங்க சங்க பிரக்ஷாலனா பிராக்டிஸ் பண்ணணும். ஃபுல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கிட்டு அப்புறம் டாய்லெட் போறதுக்கு இடம் இல்லாம வயிற்று வலியில தவிக்கக்கூடாது. டைம் ஆஃப் ஸ்டார்ட். ஸோ சங்க பிரக்ஷாலனா shall be started in the early morning between 6 to 7 AM and அதுக்கப்புறம் அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏர்லி மார்னிங்ல பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லகு சங்க பிரக்ஷாலனா அப்படிங்கிறது என்னன்னா, லகு அப்படின்னா பாதி,
பாதியா பண்ண போறோம், கொஞ்சமா பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ வேரியன்ட் ஆஃப் ஷார்ட் அண்ட் ஃப்ரம் த சங்க பிரக்ஷலனா. இன் திஸ் பிராக்டிஸ் ரஃப்லி அபவுட் 6 கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ 6 டம்ளர் வாட்டர் மட்டும் எடுத்து நம்ம ஓரலா எடுத்துக்க போறோம் இன்ஸ்டெட் ஆஃப் 12 கிளாஸ். அப்ப நமக்கு வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா 6 கிளாஸ் எடுத்தா அது லகு சங்க பிரக்ஷலன், 12 கிளாஸ் வாட்டர் எடுத்துனா பூரண சங்க பிரக்ஷலன். அதுல இன்னொரு இதுவும் கொடுப்பாங்க, 12 கிளாஸ் தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டா குடிக்கிற வாட்டர் கம்ப்ளீட்டா அதே வாட்டர் மாதிரி ட்ரெயின் ஆகி வர வரைக்கும் நீங்க பண்ணீங்கன்னா அது பூரண சங்க பிரக்ஷலன். டெப்ரீஸ் வந்துட்டு இருந்ததுன்னா அது நீங்க கம்ப்ளீட்டா பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து சங்க பிரக்ஷலன்ல நம்ம சலைன் வாட்டரை குடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன ஆசனா பண்ணணும், இதுலதான் கொஸ்டின் கேட்பாங்க. எந்த ஆசனா வந்து இதுல வராது அப்படின்னு ஒரு ஆசனா எல்லாரும் மீட் பண்ணுவாங்க. ஸோ 5 டைப் ஆஃப் ஆசனாஸ் இருக்கு. தாடாசனா, திரையக் தாடாசனா, கட்டி சக்கராசனா. இந்த 3 ஆசனாவும் ஸ்டாண்டிங் ஆசனால இருக்கு. திரையக் புஜங்காசனா, புஜங்காசனத்துல நீங்க ட்விஸ்டிங் வந்தா அது திரையக் புஜங்காசனா. உதரா கர்ஷாசனா, இது சிட்டிங் பொசிஷன்ல, ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல சிட்டிங்ல இது பண்ணக்கூடியது. ஒவ்வொரு ஆசனாவும் நீங்க 6 டைம் நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க. தீஸ் ஆசனா வில் enable easy movement of the water towards the anus. ஸோ உங்க வயிற்றுல இருந்து இந்த வாட்டர் பார்ட்டிகிளை வந்து கீழே வாட்டரை வந்து மூவ் பண்றதுக்கு இந்த ப்ராக்டிஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அப்ப சங்க பிரக்ஷலனுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படிங்கறது வந்து இந்த 5 ஆசனாவை நீங்க மைண்ட்ல கிளியரா வச்சுக்கோங்க. கொஸ்டின் எப்படி வேணா ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஆஃப்டர் டேக்கிங் எவ்ரி 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் சுட் பி, அதுக்கு முன்னாடி ஓகே, ஆஃப்டர் டேக்கிங் எவ்ரி 2 கிளாஸ் ஆஃப் சால்ட் வாட்டர். ஸோ நீங்க 12 கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சு நீங்க சங்க பிரக்ஷலன் பண்றீங்க அப்படின்னா, ஸோ 2 டம்ளரா குடிச்சு 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 நீங்க வந்து இந்த ஆசனாவை பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல போது உங்களுக்கு அது ஃபுல்லா பூரா கிளீன் ஆகி வெளியே வந்துடும். சேம் சீரியஸ் ஆஃப் ஆசனாஸ் ஆர் சஜஸ்டட் டு பி டன் இன் த கண்டெஸ்ட் ஆஃப் பூர்ண சங்க பிரக்ஷலனா, அனதர் நேம் சங்க பிரக்ஷலனா. ஸோ சங்க பிரக்ஷலனாக்கு வந்து 2 டம்ளர் பண்ணி நீங்க பண்றீங்க, அது 3 ரவுண்ட் அல்லது 2 ரவுண்ட் பண்ணி அதை முடிச்சிருவீங்க. பட் இது கம்ப்ளீட்டா பண்றது வந்து பூரணம், அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து ஸோ உதராகர்ஷாசன் வந்து இங்க இருக்கு, தாடாசனம் எப்படி இருக்கு அப்படின்றது ப்ரொசீஜர், அந்த ஆசனாஸோட ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ தாடாசனா பண்ணும்போது நம்மளுடைய ஆசனா பண்ணும்போது கைகளை தாடாசனம், நம்ம நார்மலா ஆசனா பண்ணும்போது கைகளை தூக்கி மேல ரைஸ் பண்ணி நின்னுப்போம் தாடாசனா. இங்க கைகளை வேகமா இறக்கி கால்களையும் டப்புன்னு, உடம்பு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அசைவோட கீழே வேகமா இறங்குற மாதிரி டப்புன்னு கீழே குதிங்கால வந்து இறங்குவோம். அதுக்கப்புறம் சைட்ல பெண்ட் பண்ணும்போது திரையக் தாடாசனா பண்ணும்போது நல்லா ஃபாஸ்டா சைட் பெண்டிங் வந்து ஃபாஸ்டா பண்ணுவோம். ஹலோ, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, ஆக்சுவலி வந்து ஆசனா பிராணாயாமா முத்ரா வந்து புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்க பிரஷ்னோட ஆசனா எல்லாமே வந்து 10 டைம்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் நீங்க இதுல 8 டைம்ஸ் 6 டைம்ஸ் சொல்றீங்க. அது கொஞ்சம் எது கரெக்ட்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எந்த புக்லங்கம்மா? ஏபிஎம்பி புக். ஆமா சுவாமி. ஒருவேளை உங்களுக்கு ஏபிஎம்பில இருக்கிறத கேட்கணும்னா இப்படி क्वेश्चन கேட்பாங்க. அக்கார்டிங் டு தி பிகர் ஸ்கூல் ஆஃப் யோகா how many times நீங்க வந்து பண்ணணும்னு கேட்பாங்க. சோ இதுல அந்த அளவுக்கு டெப்த் எல்லாம் கேட்க மாட்டாங்கம்மா. நமக்கு இது வரைக்கும் எப்படி क्वेश्चन கேட்டிருக்கேன்னா என்னென்ன ஆசனாஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுல வந்து ஒரு ஆசனாவை கேன்சல் பண்ணிட்டு எந்த ஆசனா வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். மேக்சிமம் இது வரைக்கும் லகு சங்க பிரச்சனை வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. சோ இதுல வந்து அவங்க ஏபிஎம்பில இருந்தாலும் கூட ஒரு சில ஏபிஎம்பில வந்து ஜஸ்ட் 2 ரவுண்ட் 6 டைம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அவங்களே வந்து நிறைய இதுல பண்ணிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் புக்ல அந்த மாதிரி இருக்குன்னா அது மாதிரி கேட்பாங்கம்மா. பட் அது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு புக் தான் பிராக்டிகலுக்கு. பட் சங்க பிரக்ஷலன் அப்படிங்கறத வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா இந்த பிராக்டிஸ்ல லகு அப்படின்னா ஜஸ்ட் 2 ரவுண்ட் ஒரு பார்ஷியல், ஸோ கம்ப்ளீட்டா பண்ணா ஃபுல் ரவுண்ட். ஸோ இதுல வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே 6 தடவை பண்ணணும், 6 to 8 தடவை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுல கூட சலைன் வாட்டர் அண்ட் பெர்ஃபார்ம் தீஸ் ஆசனாஸ் ஈச் 8 to 8 times இருக்காது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். 6 to 8 times. இப்ப ஸ்கிரீன் விசிபிள் இருக்குல்ல அது. ஸோ அது வந்து நீங்க 6 times நீங்க ஒரு தடவை பண்ணிட்டு திரும்ப இன்னொரு தடவை அதே ரவுண்ட் இன்னொரு தடவை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் குடிச்சிட்டு அது போல பண்ணணும். ஸோ என்னன்னா வாட்டர் வந்து நம்ம குடிக்கிற வாட்டர் வந்து நீங்க ட்ரெயின் பண்ணி இறக்கணும்.
ஸோ தாடாசன் ஃபாஸ்டா நீங்க திரையத்தாடாசனை ஃபாஸ்டா சைட் பெண்ட் பண்ணும். அதே போல கட்டி சக்கராசனாவும் அதே போலதான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும். புஜங்காசனம் பண்ணும்போது நம்மளுடைய டோஸ் நார்மலா புஜங்காசனம் பண்ணும்போது டோஸ் அவுட்ல இருக்கும். ஆனா இங்க திரையக் புஜங்காசனம் பண்ணும்போது டோஸ் இன்னுல இருக்கும், குதிங்கால் மேல நிற்கும். அதை நீங்க வந்து லெஃப்ட் ஷோல்டர் வழியா ரைட் ஹீல பார்க்கணும். திரும்ப கீழே போய் நார்மலா ப்ரோன் பொசிஷன் போயிட்டு திரும்ப எழுதும் போது அந்த பக்கம் ரைட் ஷோல்டர் வழியா லெஃப்ட் ஹீல பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த திரையக் புஜங்காசனில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து கொஸ்டின் கேட்டா இது எப்படின்னு கேட்பாங்க. உதராகர்ஷாசனம் வந்து என்ன போஸ் ஆசனான்னு கேட்டாங்கன்னா அது சிட்டிங் ஆசனா, ஸ்குவாட்டிங்ல இருந்து நம்ம பண்ணக்கூடிய ஆசனா அப்படிங்கிறது. அதுல வந்து ஏன் அந்த மாதிரி அந்த ஆசனா இருக்கு அப்படின்னா, ஒரு கால் கீழே வச்சு இன்னொரு கால் வச்சு மேல புஷ் பண்ணும்போது நம்மளுடைய இண்டஸ்டைனோட மூவ்மெண்ட் வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுல சிக்மாய்டு கோலன் வரைக்கும் நம்மளால புஷ் பண்ணி வெளியே தள்ள முடியும் இந்த ப்ராக்டிஸ்ல. ஒருவேளை உதராகர்ஷாசனம் பண்ண முடியாதவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா க்ரவ் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. காக்கா போஸ், காக்கா வாக்கிங் வந்து நடக்கிறது இன்னொரு ப்ராக்டிஸ்ல இருக்கு. ஸோ இங்க நமக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்கிறது இவ்வளவுதான். ஸோ இந்த ஆசனா பண்ணும்போது எந்தெந்த பகுதியில இருந்து எப்படி வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகி போகும் அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் நகரும் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு டெப்த்தால இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டதில்லை, இருந்தாலும் நம்ம ஸ்டாஃப் வந்து இந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. போஸ்ட் ப்ரொசீஜர் இது ரொம்ப முக்கியம். இதுல இருந்து நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. சங்க பிரக்ஷாலனா பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்னென்னலாம் பண்ணணும். போஸ்ட் ப்ரொசீஜர் ஃபார் சங்க பிரக்ஷாலனா அண்ட் லகு சங்க பிரக்ஷாலனா குஞ்சல் கிரியா should be practiced followed by the jalaneti immediately after the completing the சங்க பிரக்ஷாலனா or லகு சங்க பிரக்ஷாலனா. ஸோ நீங்க பிரக்ஷாலனா பண்ணதுக்கு அப்புறம் வேற என்ன நீங்க யோகி கிரியாஸ் வந்து நீங்க பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாமன தவட்டி பண்ணலாம். எதுக்காக வாமன தவட்டி பண்றோம்னா, குடிக்கிற தண்ணி ஃபுல்லா அது வந்து பிரக்ஷலன்ல போச்சா இல்லையான்னு தெரியாது. ஸ்டொமக்ல அது இருந்ததுன்னா நீங்க வாமன தவட்டி பண்ணீங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து ஜலநேட்டி பண்ணி இமிடியேட்டா நாஸ்ட்ரல் நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு கிளீன் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் கம்பல்சரி. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் கம்பல்சரியா பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்கு. ஸோ முக்கியமா வந்து சாப்பாடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா காரமான ஃபுட்டு அந்த மாதிரி எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இதுல முக்கியமா மைண்ட் வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் கொஸ்டின் கேட்கறாங்களா இல்லையோ, சங்க பிரகஷன் பண்ணதுக்கு அப்புறம் பூரண சங்க பிரக்ஷலன் வந்து ஈவன் கொஸ்டின்ல கூட நம்மள கேட்கல. ஏன் அப்படின்னு சொன்னா பூரண சங்க பிரக்ஷலன் பண்ணனா 3 டேஸ்க்கு கிச்சடி மட்டும் தான் சாப்பிடணும். அது கிச்சடினா எப்படி சார் இருக்கும், ஹோட்டல்ல இருக்குமா அப்படின்னா, கிச்சடிங்கிறது ஒண்ணும் கிடையாது. அரிசி, பருப்பு, உப்பு இதை 3 போட்டு வேக வச்சு அதுல நெய் ஊத்தி சாப்பிட்றதுக்கு பேர் கிச்சடி, அவ்வளவுதான். ஸோ வேற எந்த ஃபுட்டும் நம்மளோட இன்டெஸ்டைன் எடுத்துக்காது, அதை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். வேற எது சாப்பிட்டாலும் காம்ப்ளிகேட் ஆகும். அதனால மேக்சிமம் பண்றவங்க வந்து லகு சங்க பிரக்ஷலன் பண்ணிப்பாங்க. ஸோ இது பண்ணும்போது ஃபுட்டு வந்து கிச்சடி அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம அப்படிதான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சேம் ஆஸ் த வரிசாரா தௌட்டி. ஸோ வாத்தசாரா வரிசாரா தௌட்டி தான் இப்ப பண்ணதே, வரிசாரா தௌட்டி தான். ஸோ பாடி ஃபுல்லா கிளென்சிங் பண்ணும். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டம் ஃபுல்லா இம்பியூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து இம்ப்ரூவ்ஸ் த டைஜஷன். புதுசா அந்த மியூக்கஸ் எல்லாம் ஃபுல்லா அழிச்சிட்டு புது மியூக்கஸ் வந்து உருவாகும். அந்த மியூக்கஸ் உருவாகிற வரைக்கும் புதுசா என்சைம், புதுசா ஆசிட் அதெல்லாம் உருவாகிற போது அந்த என்சைம் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணும். அது வரைக்கும் நாம ஃபுட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டைஜஸ்டிவ் வந்து சரியான என்சைம் எல்லாம் சுரந்து சரியா டைஜஷன்லாம் நடந்து நம்மளோட டைஜஷன் சிஸ்டம் வந்து ஆனல்ல இருந்து ஸோ மவுத் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டைஜஸ்ட் சிஸ்டமும் வந்து கிளீன் ஆகும். ஸோ ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் மற்ற கிரியாஸ். ஸோ நமக்கு ப்ராக்டிஸ்ல கிரியாஸ்க்கு அப்புறம் கிரியாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் வந்து நமக்கு ப்ராக்டிஸ்ல இருக்கு. சூரிய நமஸ்காரம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, இது ஒரு வார்ம் அப் ப்ராக்டிஸ் ஃபார் ஆசனா. ஸோ ஹெவி வார்ம் அப் ஆர் லூசனிங் யுவர் மசில் அண்ட் ஜாயினிங்.
இதெல்லாம் பண்றதுக்காக வரக்கூடியது சூரிய நமஸ்காரம். இதுல நார்மலா பேசிக்கா 12 ஸ்டெப் இருக்கு. அதுல கொஞ்சம் அட்வான்ஸ்ல இருக்கிறவங்களாம் எடுத்துக்கிறது உண்டு. ஸோ இதுல மந்த்ராஸ் உண்டு, ஆசனாஸ் உண்டு. இதுல எல்லாம் என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா, சூரிய நமஸ்காரத்துக்கு அந்த பெயருக்கு மீனிங் என்ன? சூரிய அப்படின்னா சன்னு, சன்னோட நமஸ்காரம் சன்னு நமஸ்காரம் பண்றது, சன் சல்யூட்டேஷன். அதுக்கான மந்த்ரா நேம் கேட்கலாம், அந்த மந்த்ராக்கு மீனிங் கேட்கலாம். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் நேம் ஆஃப் சன் காட். ஸோ அந்த சன்னு தான் வந்து இந்த உலகத்துக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது, எல்லாத்துக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த கடவுள் தான் மூலமாக இருக்கிறதுனால அவரை சல்யூட் பண்ற மாதிரி இந்த பெயர்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. அவருடைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேம்ஸ் தான் வந்து 12 மந்த்ராஸ் வந்து சூரிய நமஸ்காரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோமித்ர ரவி சூரிய பானு ககபூஷண இரண்ய கர்ப்ப மரிச்சி ஆதித்ய சவித்ரா இருக்க பாஸ்கரபியம் நம நமகா. ஸோ இந்த 12 மந்த்ராவும் 12 ஆசனாக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 12 ஆசனா, 12 ஆசனாவோட நேமு, எத்தனை ஆசனா ரிப்பீட் ஆகுது, எத்தனை ஆசனா ரிப்பீட் ஆகுறதுல எத்தனை ஆசனா ஃபார்வர்ட் பெண்டிங், எத்தனை ஆசனா பேக்வர்ட் பெண்டிங். ஸோ அதுக்கப்புறம் எந்தெந்த ஆசனாக்கு இன்ஹலேஷன் வருது, எந்தெந்த ஆசனாக்கு எக்ஸலேஷன் வருது, எந்தெந்த ஆசனாக்கு ஹோல்டிங் வருது. ஸோ இது எல்லாம் பிரீதிங்கும். ஸோ பிரீதிங் ஆசனா அண்ட் பிராணாயாமா கம்பைன்டு வந்து நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த சூரிய நமஸ்காரம். ஸோ இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ல இருந்து உங்களுக்கு சூரிய நமஸ்காரத்துல கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கப்புறம் நீங்க சூரிய நமஸ்காரத்துல பாடியெல்லாம் லூசனிங் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஆசனா பகுதிக்கு போறோம். ஆசனா பகுதிக்கு போகும்போது ஸ்திர சுகம் ஆசனம், ஆசனம் வந்து ஸ்திரமாகவும் சுகமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஹதயோகா டெக்ஸ்ட்ல எடுத்தோம்னா ஸ்தைரியம் ஆரோக்கியம் அங்கலாகவும். ஸோ உடம்பு வந்து ஸ்தைரியமாகவும் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் லாகவமாகவும் இருக்க வேண்டும். இது ஹதயோகா பிரதிபிக்கால இருக்கிறது. ஸோ இதன் அடிப்படையில ஆசனாஸ்ங்கிறது வடிவமைக்கப்படுது. ஸோ ஆசனாஸை வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஆசனா உடைய பொசிஷனை பொறுத்து நாம கிளாசிஃபை பண்ணலாம், அல்லது ஆசனாவுடைய நீடை பொறுத்து அதை நாம எந்த தேவைக்காக ஆசனா பண்றோமோ அதை பொறுத்தும் இதை கிளாசிஃபை பண்ணலாம். சரி, இப்ப எப்படி இங்க கிளாசிபிகேஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த ஆசனா என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத பொறுத்து பண்ணிருக்காங்க. ஸ்டாண்டிங் ஆசனா, சிட்டிங் ஆசனா, புரோனாசனா அண்ட் சுப்பைன் ஆசனா. ஸோ ஆசனாவோட அமைப்புகளை பொறுத்து இங்க ஆசனா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து கல்ச்சரல் ஆசனா, மெடிடேட்டிவ் அண்ட் ரிலாக்ஸேட்டிவ் ஆசனா. கல்ச்சரல் ஆசனான்னா நம்மளுடைய மெடிடேஷனா, நார்மலா நம்ம பண்ணக்கூடிய கிளாசிக்கல் ஆசனா அதெல்லாம், பிளஸ் மெடிடேட்டிவ் ஆசனா மெடிடேஷன் போர்ஷன்ல இதெல்லாம் உட்காந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸேட்டிவ் ஆசனா அப்படிங்கிறது சசங்காசனா, மகராசனா அண்ட் சவாசனா இது போன இருக்கிறதெல்லாம். ஸ்டாண்டிங் ஆசனால வரக்கூடிய பகுதி ஸ்டாண்டிங்ல இருந்து, இப்ப இந்த பாத அஸ்தாசனா எடுத்தோம்னா ஸ்டாண்டிங் ஆசனா, உட்காந்துட்டு பண்ணா பச்சிமோத்தானாசனா, சுபைன்ல படுத்துட்டு பண்ணா அது வந்து ஹாலாசனா. ஸோ பேக்வேர்ட் பெண்டிங், ட்விஸ்டிங் இதெல்லாம் எந்தெந்த ஆசனாஸ் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு இங்க ஜஸ்ட் ஆசனாஸ் என்னன்னா லைனா கொடுத்துருக்காங்க, நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது. இதெல்லாம் நீங்க பண்ணி பார்த்துருக்கிறவங்களுக்கு ஈஸி, பண்ணாதவங்களுக்கு இதெல்லாம் எங்க குழப்பம் வரும் அப்படின்னா, ஒரு ஆசனாவோட நேம் என்ன பெண்டிங்ல வரும், என்ன அனாட்டமிக்கல் ஃபோக்கஸ் வரும், இது என்ன வகையான பெண்டிங் அப்படின்னு தெரியல அப்படின்னா, நீங்க ஆசனா பண்ணல அப்படின்னா எக்ஸாம் அப்ப பைத்தியம் முடிக்கும். அந்த நிமிஷத்துல இது என்ன ஆசனா இருக்கும், இந்த பகுதி இதுக்கு ஸ்டிச் ஆகுமா, இல்ல வந்து இது சுருங்குமா இல்ல இழுக்குமா அப்படிங்கறதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அர்த்த கட்டி சக்கராசனா அப்படிங்கிறது சைட் பெண்டிங், பாத அஸ்தாசனா அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஃபார்வர்ட் பெண்டிங். சூரிய நமஸ்காரத்துல வரக்கூடிய பகுதி தான் அர்த்த சக்கராசனா. சக்கராசனாங்கிறது நம்ம படுத்துட்டு பண்ணும்போது அது சக்கராசனான்னு சொல்லுவோம். இதை நின்றுட்டு பண்றதுனால அது பாதி சக்கரா, அதனால அர்த்த சக்கரா. மீனிங் கேட்கலாம், என்ன டைப் ஆஃப் ஆசனா. ஆசனாஸ் வந்து மேக்சிமம் அதனோட நேம் எதை வச்சு அமையும்னா ஸ்பைனல் கார்டோட பெண்டிங் பொசிஷனை பொறுத்து அதனோட நேம் அமைஞ்சிருக்கும். திரிகோணாசனா அப்படின்னு சொன்னா ட்ரையாங்கிள் போஸ், 3 அப்படின்னா ட்ரை ஆங்கிள், ட்ரை கோணா அப்படின்னா ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி மீனிங்ல தான் கேட்கலாம். இந்த பொசிஷன்ல எந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது. பார்சவ கோணாசனா. வீராசனா அப்படிங்கறதுல வந்து அதயோகா பிரதிபிகாக்கும் இங்க பிராக்டிக்கல் இருக்கிறதுலயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். வீராசனா அப்படின்னு சொல்றது வந்து அனுமான ஆசனா அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ வாரியர் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நேரா நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்.
வீராசனா அதியோக பிரதிபிகால் பார்த்தீங்கன்னா சிட்டிங்ல ஒரு சித்தாசனத்துல உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்க ப்ராக்டிக்கல்ல இந்த மாதிரி தான் ஆசனா பண்ணும். ஸோ சிட்டிங்ல வந்து பச்சிமோத்தானாசனா, சுப்த வஜ்ராசனா. ஸோ வஜ்ராசனத்துல இருந்து கால்களை நீங்க இறக்கி வர்றது வஜ்ராசனா. அர்த்த மச்சேந்திராசனா, கம்ப்ளீட் ஸ்பைனல் ட்விஸ்டிங் போஸ். அடுத்து வக்ராசனா, பத்த கோணாசனா அல்லது பத்ராசனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனாஸ்லாம் ஒண்ணுதான். மேரு தண்டாசனா, ஸோ ஹிப்பு மட்டும் கீழே இருக்கும், ஸோ பட்டக் மட்டும் கீழே இருக்கும், அதுக்கப்புறம் கை கால் மேல ரைஸ் பண்ணியிருக்கோம். கரண அப்படின்னா காது, அதனால கரண. தனுராசனா வில்லு போ போஸ். கரண தனுராசனா, அதாவது ஒரு காதை வந்து பக்கமா நாம வந்து வில்லு இழுத்து அம்பு விடுற மாதிரி அமைப்பு இருக்கும். அது காது கிட்ட நீங்களோட கால் பாதங்களை கொண்டு வந்து அது ஆகரண தனுராசனா. கோ முக ஆசனா, கோ அப்படின்னா மாடு, மாடு முகமோல இருக்கக்கூடிய ஒரு ஆசனா கோமுகாசனா. அடுத்து புஜங்காசனா, புஜம் அப்படிங்கிறது நம்மளுடைய கை ஆசனா அப்படிங்கிறது தோள்பட்ட ஆசனா. சலபாசனா அப்படிங்கிறது வந்து லோகஸ்ட் போஸ், முடத்தை. ஸோ அது ஒரு பூச்சியோட ஷேப்ல இருக்கு, லோகஸ்ட் போஸ். தனுராசனா போ போஸ். ஊர்துவ முகாசனா, ஸோ அது என்னன்னா நம்மளுடைய கால் விரலும் கை விரல் மட்டும் தரையில இருக்கும், இது பேக்வர்ட் பெண்டிங். ஸோ மக்கராசனா வந்து ரிலாக்ஸேஷனுக்காக ப்ரோன் பொசிஷன்ல நாம ரிலாக்ஸேஷன் எடுக்கிறது. ஹாலாசனா அப்படிங்கிறது வந்து பிளவ் போஸ். சக்கராசனா, ஸோ சுபைன் போஸ்ல இருந்து சக்கரா. சர்வங்காசனா, சர்வ மீன்ஸ் ஆல், அங்கா மீன்ஸ் ஆல் பாடி பார்ட்ஸ், அப்வர்ட் இன்வர்ஜன்ல இருக்கிறதுனால இதை சர்வங்காசனா அப்படின்னு சொல்றோம். மச்சியாசனா ஃபிஷ் போஸ். ஃபிஷ் போஸ்ல வந்து பத்மாசனத்துல வந்து நம்ம கால்களை பிடிச்சி நம்மளோட கை 2 எல்போ தரையில வச்சு, ஸோ நம்மளுடைய செஸ்ட்டை மேல ரைஸ் பண்ணிட்டு நம்மளுடைய கிரவுன் நம்மளுடைய உச்சந்தலை தரையில இருந்தா அது ஃபிஷ் போஸ். அதை ரிலீஸ் பண்ணிட்டு கால் கையெல்லாம் நீட்டி ஃபீட் ஆஃப் வாட்ல இருந்தா அது வந்து சவாசனா. அதை ரிலாக்ஸ் பண்றதுக்கு சேது பந்தாசனம் பண்ணி நீங்க ப்ராக்டிக்கல் கிளாஸ் முடிச்சிடலாம். ஸோ இதோட முடிச்சுட்டு பேலன்சிங் ஆசனா எடுத்தோம்னா, பேலன்சிங் ஆசனாக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொன்னா, வழக்கமா நம்ம 2 காலில் நிற்போம், அதுல ஒரு காலில் நின்னாலோ அல்லது கைகள்ல நின்று 2 காலும் மேல தூக்கிட்டாலோ அல்லது ஒரு காலில் நின்று மற்ற கையை சப்போர்ட் கொடுத்தாலோ இது வந்து பேலன்சிங் ஆசனா. இந்த ரூல்ஸை கையில் வச்சுக்கோங்க. எந்தெந்த ஆசனாக்கு அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு பாருங்க. விருஷாசனா, கருடாசனா, குக்குட்டாசனா, நடராஜாசனா, இது போல ஆசனாலாம் பேலன்சிங் ஆசனா வரும். இந்த இடத்துல நமஸ்கார ஆசனா இருக்கு, அது நமஸ்கார ஆசனா வந்து பேலன்சிங் ஆசனா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஆசனால் முடிவுற்றது அப்படிங்கிறது ஒரு கும்பிடு போடுறதுக்காக அந்த படத்தை இங்க போடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிராணாயாமா. ஆசனத்துக்கு அப்புறம் பிராணாயாமா பிராணா கூட்டலயாமா. ஸோ பிராணாவே ரெகுலேட் பண்ணக்கூடியது. ஸோ வைட்டல் ஃபோர்ஸ் பிராணா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த பிராணா வந்து 5 மெயின் பிராணா, பிரின்சிபல் பிராணா வந்து பிராணா, அபானா, உதானா, சமானா, வியானா. அதாவது பிராணா 5, அதுல முதல் பிராணாவுக்கு பிராணானே ஒரு பேரு, எல்லாத்துக்கும் சேர்த்து பிராணான்னு பேரு. அதனுடைய உப பகுதியில் இருக்கக்கூடியதும் மெயின்ல இருந்து பிரிக்கக்கூடியதும் அதாவது கிளாசிபிகேஷன்லயும் பிராணான் இருக்கு. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மற்றதுக்கெல்லாம் அந்த பேரை வச்சீங்கன்னா புரியும். பிராணா, அபான பிராணா, உதான பிராணா, சமான பிராணா, வியான பிராணா. நாக பிராணா, கூர்ம பிராணா, இதெல்லாம் உப பிராணா. நாக, கூர்ம, கிருக்கிற, தேவதத்த, தனஞ்சயம், NK2 D2. ஸோ இந்த இந்த பிராணாஸ் இருந்தாதான் உடல்ல ஒவ்வொரு உறுப்புகளும் அதன் வேலையை செய்யும். இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்தந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கரண்ட் போனதுனா தான் அது வேலை செய்யும். அது போல அந்த பவர், அந்த ஆற்றல், அந்த வைட்டல் ஃபோர்ஸ் அது போனா மட்டும்தான் அந்தந்த பகுதி வேலை செய்யும். ஸோ அந்தந்த பகுதி வேலை செய்யறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வீட்டில் வந்து ஒரு ஃபேன் இருக்கு அப்படின்னா அதுக்கு போனாலும் கரண்ட், வாஷிங் மிஷின் போனாலும் கரண்ட், எல்லாத்துக்கும் நம்ம மொத்தமா கரண்ட்னு தான் சொல்லுவோம். ஆனா வாஷிங் மிஷின்ல போற கரண்ட் வந்து ஒரு கேஸோட சேர்ந்து அது கூலிங்கை உருவாக்கும். அப்போ அது போல அந்தந்த பர்டிகுலர் நம்மளுடைய பாடி பார்ட்ஸ், கண்ணு இமைக்கிறது, கொட்டாவி வர்றது, இப்ப கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வர்றது, இது எல்லாம் வந்து நடக்கிறதுக்கு ஒரு பிராணா தான் காரணம். அந்த பிராணாவுக்கு வந்து எந்தெந்த பகுதிக்கு எங்கெங்க எந்த மாதிரி வேலையை செய்யுதோ அதுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. இது எல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க.
பிராணாயாமத்தினுடைய டைப்ஸ், எத்தனை டைப்ஸ் ஆஃப் பிராணாயாமா எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிராணாயாமா எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா டெக்ஸ்ட்ல கேட்பாங்க, இந்தந்த டெக்ஸ்ட்ல எத்தனை பிராணாயாமா இருக்கு அப்படின்ட்டு. நமக்கு பிராக்டிக்கல் யோகால என்ன டைப்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா, ஹீட்டிங் பிராணாயாமா, கூலிங் பிராணாயாமா, sensitizing pranayama, harmonizing pranayama, balancing pranayama, stimulating pranayama. இது எல்லாம் டைப்ஸ். பிரீதிங் அவேர்னஸ்ல நம்மளுடைய அவேர்னஸ் பிரீதிங்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, செக்ஷனல் பிரீதிங், செக்ஷன் பகுதியா பிரிச்சு நாம நுரையீரல்ல நாம வந்து அதனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது ஒண்ணு வந்து அப்டாமல் பிரீதிங், thoracic breathing or chest breathing, shoulder breathing or clavicle breathing இப்படின்னு சொல்லக்கூடியது 3 பகுதியை பிரிக்கப்பட்டிருக்கு. நாடி சுத்தி ஆர் நாடி சோதனா ஆர் ஆல்டர்னேட்டிவ் நாஸ்ட்ரி பிரீதிங் ஆர் பியூரிஃபைங் பிரீதிங், இந்த மாதிரி எல்லாம் ஒரே பேர் தான். அது வந்து நாடி சுத்தின்னு சொல்லக்கூடியது. ஸோ லெஃப்ட்ல அனலோம் விலோம் அப்படிங்கிறது இன்னொரு பேரு. லெஃப்ட்ல இன்கேல் பண்ணி ரைட்ல எக்ஸேல் பண்றோம், ரைட்ல இன்கேல் பண்ணி லெஃப்ட்ல எக்ஸேல் பண்றோம், அவ்வளவுதான். சூரிய பீதன் அப்படிங்கிறது ரைட்ல இன்கேல் பண்ணி லெஃப்ட்ல எக்ஸேல் பண்ணும், மறுபடியும் ரைட்ல இன்கேல் பண்ணி லெஃப்ட்ல எக்ஸேல் பண்ணும், மறுபடியும் ரைட்ல இன்கேல் பண்ணி லெஃப்ட்ல எக்ஸேல் பண்ணும். இது போல தொடர்ந்து பண்ணா அதுக்கு பேரு சூரிய பீதனா. உஜ்ஜை பிராணாயாமாக்கு விக்டோரியஸ் பிரெத்தின் பேரு. ஸோ உஜ் பிளஸ் ஜை. ஸோ வெற்றி, இன்கேல் த்ரோ த போத் நாஸ்ட்ரல், க்ளோஸ் த கிளாட்டிஸ். ஸோ உங்களுடைய த்ரோட்டை வந்து லைட்டா இறுக்கி பிடிச்சிட்டு அது வழியா இன்கேல் எக்ஸேல் பண்ணீங்கன்னா அது வந்து உஜ்ஜை பிராணாயாமா. ஸோ நாஸ்ட்ரல்ல தான் நடக்கும், வாயில கிடையாது. சீத்தலி பிராணாயாமா வந்து சூத்திங் பிராணாயாமா. ஸோ டங்கை வந்து ஒரு டியூப் போல பண்ணி அதை வாயில வெளியே எடுத்து அது வழியா காற்றை உள்ளார இழுத்து அதுக்கப்புறம் அந்த டியூபை உள்ளார எடுத்துக்கிட்டு மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வாய் வலி மூக்கு வழியை எக்ஸேல் பண்ணா அது சீத்தலி பிராணாயாமா. சீத்கரி பிராணாயாமாவுக்கு ஃபோல்டு த டங்கு, நாக்கை வந்து மேல் பக்கமா மடிச்சு மேல் அன்னத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் பேலட்ல வச்சுட்டு காத்தை வந்து சைட்ல வாய் வந்து ஈன்னு வச்சு அது சைட்ல நீங்க காத்தை உள்ளார இழுத்து அதுக்கப்புறம் வாய் க்ளோஸ் பண்ணிட்டு நாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு மூக்கு வழியா நீங்க காத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது சீத்காரி பிராணாயாமா. பஸ்ரிகா வந்து இன்கேலேஷன் எக்ஸேலேஷன் ரெண்டுமே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்தா அது பஸ்ரிகா. பிராமரி வந்து ஹனிபி சவுண்டு. இன்கேல் பண்ணும்போது நீங்க நாஸ்ட்ரல்ல இன்கேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணும்போது ஹனிபி சவுண்டு பண்ணணும். பாக்ய விருத்தி அப்படின்னு சொன்னா எக்ஸ்டர்னல் பிரீதிங். ஸோ வெளிமூச்சு. ஆபியந்திர விருத்தி அப்படின்னா உள்ளார இன்கேலேஷன். ஸ்தம்ப விருத்தி அப்படிங்கிறது கும்பகா ஹோல்டு பண்றது, காத்தை உள்ளார ஹோல்டு பண்ணி பண்றது. பாக்ய ஆபியந்திர ஸ்தம்ப விருத்தி. ஸோ மெடிடேஷன்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரணவா அண்டு சோகம் ஜபா. பிரணவா அப்படிங்கிறது ஓம் ஜபம் பண்றதா, சோகம் அப்படிங்கிறது சோகம் சோகம் ஜபம் பண்றது. சோகம்ல சோ வந்து இன்கேலேஷன், அப் வந்து ஹம் வந்து எக்ஸேலேஷன். மீனிங் என்னன்னு கேட்டாங்கன்னா ஐ எம் தட் அப்படிங்கிறது தான், அது நான் அப்படின்னு சொல்லக்கூடியது. யோக நித்ரா அப்படிங்கிறது வந்து யோகிக் ஸ்லீப்பிங். ஸோ அது வந்து வேக்கிங் ஸ்டேட்டுக்கும் ஸ்லீப்பிங் ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்கிறது யோக நித்ரா. அந்தர் மௌனா அப்படிங்கிறது யோக நித்ரா அப்படிங்கிறது அஷ்டாங்க யோகத்துல பிரத்யாகாரம்னு சொல்லலாம். அந்தர் மௌனா அப்படிங்கிறது இன்னர் சைலன்ஸ். இன்னர் சைலன்ஸ் அப்படின்னா உள்ளார எது சைலன்ஸ்னா தாட்ஸ் இல்லாம இருக்கிறதா இன்னர் சைலன்ஸ். தாட்ஸ் இல்லாத போது சிங்கிள் தாட்ஸ் மட்டும் இருக்க வச்சுட்டு அதை வச்சு ஒரு தாரணாக்கு சைக்கிக் சிம்பிளை சூஸ் பண்ற இடம், இதை தாரணா அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதி அந்தர் மௌனா. அஜப ஜபா அப்படிங்கிறது ஜபம் என்றால் நாம ஜபிக்கிறது, நாம ஜபம் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு பேரு ஜபம். அஜபன்னா ஜபம் பண்றது. அப்ப ஜபம் பண்ணாத ஜபம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 12 வருஷம் 13 வருஷம் நீங்க ஜபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை அறியாம எப்படி ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டத்தினால ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஹார்ட் துடிக்குதோ, எப்படி நுரையீரல் சுவாசிக்குதோ, எப்படி டைஜஷன் நடக்குதோ அப்படி மனசு வந்து ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருக்கும், அது நமக்கு தெரியாது. அது அஜப்ப காயத்ரி. ப்ராக்டிஸ் லீடிங் டு பிரீதிங் மெடிடேஷன். பிரீதிங் மெடிடேஷனுங்கிறது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துதான் பிரீதிங்லேயே நம்ம மெடிடேஷன் பண்றது புத்தா மெடிடேஷன்ல இருக்கும். ப்ராக்டிஸ் லீடிங் டு ஓம் மெடிடேஷன், விபாசனா மெடிடேஷன், பிரேக்ஸா மெடிடேஷன், இதெல்லாம் வந்து புத்திசம் ஜெயினிசம் இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் யோகா படிக்கும் போதே படிச்சிருப்பீங்க. யோக நித்ரால வந்து யோக நித்ரானா என்ன மீனிங்? யோகா மீன்ஸ் யூனியன், நித்ரா மீன்ஸ் ஸ்லீப்பிங். ஸோ அப்போ இது வந்து எப்படி எடுத்துக்க, யோகி ஸ்லீப். ஒரு யோகா பண்றவன் தூங்குறதுக்கு பேரு யோகா நித்ரா அப்படி கிடையாது. ஸோ ஒரு யோக நித்ரா அப்படிங்கிறது என்னன்னா
இது ஒரு டீப் ரிலாக்ஸேஷன் ப்ராக்டிஸ். ஸோ இது வந்து யோகிக் ஸ்லீப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ சப்கான்சியஸ் லெவல்ல நம்மளுடைய மைண்ட்ல வந்து நம்ம வந்து நம்மளோட பர்சனாலிட்டியை வந்து நம்ம ரீஷேப்பிங் பண்ண முடியும், அதுக்காக பண்றது. ஸோ இதுக்கு இந்த மாதிரி வேர்ட் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இதை சைக்கிக் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா எத்தனை ஸ்டெப் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ ப்ரிப்பரேஷன், முதல்ல வந்து ப்ரிப்பரேஷன். ஸோ லே டவுன் இன் சவாசனா அண்ட் அட்ஜஸ்ட் யுவர் கிளாத்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட் யுவர் பாடி போஸ்டர், அந்த மாதிரிலாம் ப்ரிப்பரேஷன் பண்றது. அதுலேயே ரிலாக்ஸேஷன் வந்துடும். ஒரு 2-3 டைம்ஸ் ஓம் சொல்லி பாடியை ரிலாக்ஸேஷன் பண்ணதுக்கப்புறம் சங்கல்பா எடுக்கணும். சங்கல்பா அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய நாம அல்டிமேட் என்ன ஆகணும் அப்படிங்கிறத வந்து நாம இங்க சொல்றது. ஸோ ரொம்ப கம்மியான வேர்ட்ல ப்ரெசைஸ்டு வேர்ட்ஸை யூஸ் பண்ணி வெரி பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ். ஸோ ஒரு ரிசல்வ் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு சங்கல்பம் எடுக்கிறோம்னா அது வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் அதை வந்து மாத்தாமவும் நம்ம வந்து அதை எப்பவும் சொல்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு அதை வந்து வேற யாராலும் நமக்காக சொல்ல முடியாது, நமக்கு நாமளே தான் சொல்லிக்கணும். நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கணும் நாம சொல்லணும் அப்படின்னா அது வந்து நாம தான் அந்த சங்கல்பத்தை உருவாக்கி வச்சுக்கணும். ஸோ இது சங்கல்பா. அதுக்கப்புறம் இதே சங்கல்பா மறுபடியும் கடைசியில ஃபினிஷ் பண்ணும்போது வரும். இது ஏன் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல பண்ணும்போது விதை விதைக்கிற மாதிரி அதை வளர்க்கறதுக்காக தண்ணி ஊற்றி அதை இரிகேட் பண்ணி பண்ற மாதிரி திரும்பி ஃபைனல் முடியும் போது வரும். யோகநித்ரா பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சங்கல்பா சொன்ன அதே சங்கல்பம் மீண்டும் உங்களோட சப்கான்சியஸ் லெவல்ல அதை ஞாபகப்படுத்தி கரெக்டா சொல்ல முடிஞ்சிருச்சுன்னா அது கண்டிப்பா நிச்சயம் அது நடந்துரும். ரொட்டேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, பாடி அவேர்னஸ். ஸோ நம்முடைய பாடியில இருக்கக்கூடிய பாடி பார்ட்ஸை வந்து நம்ம அவேர்னஸ் இதுல எங்க இருந்து ஆரம்பம் ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த நிறைய யோக நித்ரா பிராக்டிஸ் இன்னைக்கு காலகட்டத்துக்கு நிறைய இருக்கு. பட் ஃபண்டமெண்டலா பேசிக்கா இது யார் காயின் பண்ணாங்க அப்படின்னா சத்யானந்த சரஸ்வதி. ஸோ பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா. இப்போ அவரு தான் இதை பண்ணது. அவங்க எப்படி இதை பண்றாங்கன்னா, நிறைய பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இதனோட ஆக்டிவிட்டி இருக்குங்கிறதுக்கு நிறைய சயின்டிபிக்கல் ரீசன் சொல்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில இது எப்படி எங்க இருந்து நம்ம ரொட்டேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ரைட் சைடு தம் ஃபிங்கர்ல ஆரம்பிச்சு ஸோ அதனுடைய எல்லா ஃபிங்கரும் முடிச்சுட்டு ரைட் சைடு தம் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர் அண்டு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில பாம்ஸ், பேக் ஆஃப் த பாம்ஸ், ரிஸ்ட், ஃபோர் ஆம், எல்போ, அப்பர் ஆம், ஆர்ம் ஃபீட், ரைட் சைடு வேஸ்ட் அண்ட் ரைட் சைடு ஹிப், thigh muscle, right side knee joint, right side calf muscle, ankle and சோலோட அப்புறம் பிக் டோ, செகண்ட் டோ, தேர்ட் டோ, ஃபோர்த் டோ, ஃபிஃப்த் டோ அங்க போய் முடிக்கணும். ஸோ இந்த பக்கம் ரைட் சைடு ஃபுல்லா இந்த மாதிரி ரைட் பிக் டோ ஹேண்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் காலோட சின்ன விரல்ல போய் முடிகிற வரைக்கும் ரைட் சைட்ல, இதே போல லெஃப்ட் சைட்ல, அப்புறம் பேக் ஆஃப் த பாடி, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆஃப் த பாடி, அப்புறம் ஹெட், ஃபேஸ், இது மாதிரி பண்ணி ரொட்டேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். இந்த ரொட்டேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட பாடியில இருக்கக்கூடிய மசில் டென்ஷன் கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் பிரீதிங் அவேர்னஸ் வந்து 54 பிரீதிங் வந்து நீங்க கவுண்ட் பண்ணணும். ஸோ அது எங்கன்னா வயிறோட மூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து வயிறு வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுது. ஸோ வயிறு வந்து ஒரு தடவை மேலே ஏறி கீழே இறங்கினா அது ஒரு பிரீதிங். அது போல 57 கவுண்டிங் உங்களோட வயிறு மூவ் ஆகிறத நீங்க கவுண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய செஸ்ட் ரீஜன்ல உங்களோட மூவ்மெண்ட்டை கவனிக்கணும். அப்புறம் உங்க த்ரோட் ரீஜன்ல இதே போல ஒவ்வொரு இடத்துலையும் 54 தடவை நீங்க பிரீதிங்கை கவனிக்கும் போது, ஸோ டிசெண்டிங் ஆர்டர்ல 57, 56, 53 இப்படி குறைஞ்சி வந்து 1 வரைக்கும் வந்து இது போல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து கண்டிப்பா தூக்கம் வரும். ஆனா தூங்கக்கூடாது அப்படின்னு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இந்த பிரீதிங் அவேர்னஸ் நீங்க வந்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய மென்டல் டென்ஷன் கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் சென்சேஷன்ஸ். ஸோ இது வந்து ஆப்போசிட் ஃபீலிங். ஸோ கூலு, வெப்பம், துவந்த்வா அனபிகாத்தகா அப்படின்னு சொல்லுவோம். அனபிகாத்தகா தவிர மீதி துவந்த்வா மட்டும் வரும். ஸோ அதனுடைய ஹீட்டா இருக்கிறது, சில்னஸா இருக்கிறது, இந்த மாதிரி ஆப்போசிட் சென்சேஷன்லாம் ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம பாடியில் அங்கங்க ஃபீல் பண்ண முடியும். இது வந்து சென்சேஷன். இது பண்ணும்போது என்ன ஆகும், இதுவும் விசுவலைசேஷன், இமேஜ் விசுவலைசேஷன். ஸோ இந்த ஆப்போசிட் சென்சேஷன் பண்ணும்போது நம்மளுடைய எமோஷனல் டென்ஷன் ஃபுல்லா ரெடியூஸ் ஆயிடும். ஸோ அதுல சுக துக்கம் எல்லாமே பேலன்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் இமேஜ் விசுவலைசேஷன் பண்ணும்போது ஒரு இமேஜ் விசுவலைசேஷன் பண்ணுவீங்க, அது சம்பந்தப்பட்ட நம்மளுடைய சம்ஸ்காரங்கள் எல்லாம் மேலே எழும்பி ஓடி வரும். அப்ப நம்ம அடுத்த இமேஜுக்கு ஸ்கிப் ஆயிடுவோம். அந்த இமேஜை பத்தி ஒரு இமேஜ் வந்து நம்ம பார்த்துட்டு இமேஜினேஷன் பண்ணிட்டு
அதை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்க கூடாது, அது பின்னாடியே போகக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு அழகான இயற்கை காட்சி, அதுல வந்து 2 பறவைகள் இருக்கு, 4 தென்னை மரம் இருக்கு, அதுக்கு நடுவுல சன் ரைஸ் ஆகுது, அங்க வந்து ஒரு இளம் மஞ்சள் கலர்ல வந்து சன் ரைஸ் ஆகுறது நம்மளால ஒரு இயற்கை காட்சி இமேஜின் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதை பத்தியே நாம அதை வந்து என்னைக்கோ ஒரு நாள் வந்து நாம வந்து கன்னியாகுமரி போயிருந்தோம், அன்னைக்கு இது மாதிரி இருந்தோம் பார்த்தோம், அப்படி எல்லாம் அது பின்னாடி ஓடக்கூடாது. ஓகே, அதை பத்தி சம்பந்தம் வந்து அதை பத்தி தாட்ஸ் எண்ணங்கள் எல்லாம் வெளிவரும். எதுக்கு அப்படின்னா அதனுடைய பழைய சம்ஸ்காரங்கள் எல்லாம் ஒரு விஷுவலைசேஷன் பின்னாடி எழுந்து ஓடி வரும், நம்ம அடுத்த இமேஜுக்கு உடனே ஸ்கிப் ஆயிடுவோம். ஸோ அது வந்து கமாண்ட் வரும்போதே நம்ம அடுத்தடுத்த இமேஜ் ஸ்கிப் ஆகும். அப்படி என்ன ஆகும், அடுத்து ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும் போது குட் அண்ட் பேட் சம்ஸ்காரங்களை நமக்குள்ளார இருந்து எழுந்து 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 மீண்டும் மீண்டும் அழிய ஆரம்பிக்கும். அப்பொழுது மீண்டும் அந்த சங்கல்பம் மேல் மட்டத்துல திருப்பம் 3 முறை சொல்லப்படும் பொழுது அந்த சங்கல்பம் வந்து மேல் மட்டத்துல பதிவாக அமையும். அந்த சங்கல்பம் வந்து வெரி பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கிறதுனால அது மட்டும் நம்மளுடைய சம்ஸ்காரமா இருக்கும். அது எப்பவும் நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஏன்னா அந்த சங்கல்பம் நாம தான் டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த யோக நித்ரா பயிற்சி முடிவடையுது. அதுக்கப்புறம் நம்ம கன்க்ளூட் பண்ணி நாம எழுந்து உட்காந்து கண்கள் எல்லாம் தேய்ச்சிட்டு, கண்ணெல்லாம் 2 தேய்ச்சிக்கோங்க, கைகளை 2 தேய்ச்சிக்கோங்க, கண்ணு மேல வச்சுக்கோங்க. ஏன்னா யோக நித்ரா பிராக்டிஸ் முடிஞ்சிருச்சு. நான் எடுத்தது கிளாஸ் தான், ஆனா நிறைய பேர் யோக நித்ரால இருக்கீங்க, அதனால நீங்க கண்ணெல்லாம் வந்து தொடச்சு கண்ணை திறந்துக்கோங்க. இப்ப ஸ்கிரீனை பாருங்க. ப்ராக்டிஸ் லீடிங் டு பிரேக்ஷா மெடிடேஷன் இருக்குது. ஸோ டெக்னிக் ஃபார் த பிரேக்ஷா மெடிடேஷன் டீல்ஸ் வித் த எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங். ஸோ மனிதனுடைய எல்லா ஆஸ்பெக்ட்ல இருந்து பண்ணக்கூடியது. இட் இஸ் டிவைடட் இன்டு 7 செக்ஷன், 7 பகுதிகளாக பிரித்து இது சொல்லப்படுது. இந்த பிரேக்ஷா மெடிடேஷன் பிகினர்ஸ் மேபி ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட் 3, ஆரம்பத்தில் இருக்கும் முதல்ல 3 ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிரேக்ஷா மெடிடேஷன் பத்தி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் யோகால படிச்ச நம்ம யோகா டீச்சர்ஸ் வந்து இந்த லைன்ல இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த பிரேக்ஷா மெடிடேஷன் யார் டிசைன் பண்ணாங்க, எங்க இருக்கு அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் தகவல் சொன்னீங்கன்னா அடுத்து நான் கன்டினியூ பண்றது கொஞ்சம் வசதியா இருக்கும். வாழ்க வளமுடன். யோக நித்ரால இருந்து எழுதிட்டீங்களான்னு செக் பண்றதுக்காக தான் அந்த கொஸ்டின். ஜெயினிசம் ஐயா. ஜெயினிசம். அம்மா உங்க பேருங்கம்மா? கலைச்செல்வி. வாழ்க வளமுடன் அம்மா. சரிம்மா, உங்களுக்காக நான் பிரேக்ஷா மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறேன் ஜெயினிஸ் கிட்ட சொல்லி. காய உத்சர்கா. ஸோ டீப் ரிலாக்ஸேஷன் வித் செல்ஃப் அவேர்னஸ். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த பாடி அவேர்னஸ் அப்படின்னு சொன்னோமே, அது போல நம்மளுடைய அவேர்னஸோட செல்ஃப் நமக்கு நாமளே அவேர்னஸ் இருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது பேரு. இந்த ரிலாக்ஸேஷன் இல்லாத யோகா ப்ராக்டிஸே கிடையாது. ஆனா அந்த காலத்துல இதை வந்து மெடிடேஷன் சொல்லியிருக்காங்க. அது வந்து பிரேக்ஷா மெடிடேஷன்ல இது ஒரு பகுதி. அடுத்து வந்து சார் என்னன்னு பேசு, அப்புறம் பேசுறேன்னு. அந்தர்யத்ரா அப்படின்னு சொல்றது வந்து நமக்குள்ளார இன்னர் ஜேர்னி அப்படின்னு நமக்குள்ளார நம்ம பயணிக்கிறது, அல்லது நம்ம எதாவது பிரத்யேகாரான்னு சொல்லும் போது மனம் உள்முகமா திரும்பி போகிறோம்னு சொல்றோமே அந்த மெடிடேஷன். ஸோ எல்லாமே வந்து ஒரு லாஜிக்கல் இருக்கும். ஸோ முதல்ல பாடியோட எக்ஸ்டர்னல் பெர்செப்ஷன் இருந்தா இன்டர்னல் பெர்செப்ஷன் போக முடியும், அவுட்டர்ல இருந்து வெளியே போறது. ஸோ அந்தர் யாத்ரா, இதுல இந்த மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தர் அப்படின்னா உள்ளார. இதுல வந்து அந்த மீனிங்லயே உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, இப்ப காய அப்படின்னா காயன்னா உடம்பு, காயா அப்படின்னா உடல், அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் உடலை வந்து ரிலாக்ஸேஷன், பாடி பார்ட்ஸ் ரிலாக்ஸேஷன் பண்றோம். அந்தர் யாத்ரா அப்படின்னா யாத்திரைங்கிறது பயணம் போறது. அப்ப அந்தர் யாத்ரா அப்படின்னா நமக்குள்ளார உள்ளார பயணிக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். அடுத்து வந்து சுவாஸ் பிரேக்ஸா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சுவாசத்து மேல நாம அவேர்னஸா இருந்தா அது பேரு சுவாச பிரேக்ஸா. அடுத்து வந்து சரீரம். சரீரம்ங்கிறது வந்து பாடி மேல நாம இருக்கிறது. சைத்தன்யா, சைத்தன்யா அப்படிங்கிறது சைத்தன்ய கேந்திர அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சைக்கிக் சென்டர் அப்படிங்கிறது என்னன்னா மனம் இருக்கக்கூடிய நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. மனம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இது ஃபியூச்சர்ல வந்த வேற டெக்ஸ்ட் வந்து நமக்கு சைக்கிக் சென்டர் அப்படிங்கிறது வந்து சக்கராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள். அடுத்து வந்து லெஸ்யா தியான் அப்படிங்கிறது வந்து அந்த கலர், ஒரு சக்கரத்துல இருக்கக்கூடிய கலர் மேல நாம தியானம் பண்றது. அடுத்து வந்து அணு பிரேக்ஷா அப்படிங்கிறது வந்து கான்டெம்ப்ளேஷன். விபாசனா மெடிடேஷன் வந்து அதுல விபாசனா மெடிடேஷன் வந்து புத்தரோட டெக்னிக்கு.
விபாசனா அப்படிங்கறத வந்து முதல்ல வந்து நம்மளுடைய சுவாசத்தை 3 நாள் கவனிக்கிறோம். ஸோ அது 3 நாளுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பிரீதிங்கை கவனிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய சென்சேஷனை கவனிக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ இதுதான் விபாசனா மெடிடேஷன். இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் வந்து ஈக்வானிமிட்டி, ஸோ உள்ள சமநிலை, மனம் வந்து சமநிலையை ரீச் பண்ணும் அப்படிங்கிறத. எது நடந்தாலும் உள்ளம் சமமாக இருக்கிறதுனால இது பண்ணக்கூடிய ஒரு மெடிடேஷன் விபாசனா மெடிடேஷன். ஸோ கடைசியில் அல்டிமேட்டா வந்து நம்ம உள்ளார இருக்கக்கூடிய, அதாவது சுவாசத்தை கவனிச்சுட்டே போறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய சென்சேஷனை கவனிக்கிறோம். அதுக்கப்புறம் சென்சேஷன்ல இருந்து உள்ளார ஒவ்வொரு சென்சேஷனையும் தாண்டி உள்ளார போனா உள்ளார எதுவுமே இருக்காது, ஞானம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறத புத்தரோட கான்செப்ட். மெடிடேஷனுக்கு அப்புறம் பந்தாஸ். பந்தா வந்து நமக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து ஜலந்தர பந்தா, உத்தியான பந்தா, மூலபந்தா, மகாபந்தா. ஜலந்தர பந்தா அப்படிங்கிறது வந்து சின் லாக்கு, உத்தியான பந்தா அப்டமல் லாக்கு, மூலபந்தா அப்படிங்கிறது ஆனல் லாக். முத்ராஸ் வந்து பந்தாக்கு அப்புறம் முத்ரா, யோக முத்ரா அப்படிங்கிறது வந்து பத்மாசனத்துல இருந்து பண்றது. மகாமுத்ரா ஜானு சிரசாசன பண்ணக்கூடியது. விபரீதிகரண இன்வெர்டட் போஸ். சண்முகி முத்ரா அப்படிங்கிறது 5 புலன்களையும் 5 விரல்களால் கட்டுப்படுத்தி நீங்க பண்ணக்கூடிய முத்ரா. தடாகி முத்ரா அப்படிங்கிறது வந்து உடியான பந்தா நடக்கும். ஸோ நீங்க ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து முன்னாடி குனிஞ்சு பிடிச்சிருக்கிற தடாகி முத்ரா. கண்டெம்பரரி சமகால யோகிக் பிராக்டிஸ் இப்ப இருக்கிறதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம வியாயாமா திரேந்திர சரஸ்வதி இவர் வந்து கொடுத்தது. சூக்ஷ்ம வியாயாமா சூக்ஷ்மமான லெவல்ல, சட்டில் லெவல்ல நமக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பிராக்டிஸ். சைக்கிளிக் மெடிடேஷன் வந்து எஸ்வியாசால இன்னைக்கு கேன்சர் பேஷண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மைண்ட் சவுண்ட் ரெசனன்ஸ் டெக்னிக் அப்படிங்கிறது வந்து எஸ்வியாசால தான் இருக்கு, சவுண்டோட மெடிடேஷன். டிரான்செண்டல் மெடிடேஷன் வந்து மகேஷ் யோகியோட கம்ப்ளீட்டா ஆல் நிலை தியானம்னு சொல்லக்கூடியது. யோக நித்ரா ஏற்கனவே பார்த்துட்டோம், பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா. சவிதா கி தியான் தாரன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா சன் ரைஸ் ஆகும்போது அந்த ஆரஞ்சு கலர்ல அது ரைஸ் ஆகும்போது அதை நாம கவனிச்சுட்டு அதை ஒரு தடவை நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடி அதே திரும்ப திரும்ப அதை நம்ம தியானிக்கிறது பண்றதுனால அதை வந்து எஸ்டிவிவி சாரி டிஎஸ்விவின்னு சொல்லுவாங்க. இது டிஎஸ்விவி மாறி இருக்கு. ஸோ இந்த தியானம் என்ன அப்படின்னா சன்னு தான் வந்து எனர்ஜி. அந்த எனர்ஜில இருந்து நாம நேரடியா அந்த எனர்ஜி வந்து சன்னை தியானிக்கிறதுனால அந்த எனர்ஜி வந்துடும். ஸோ இதெல்லாம் பண்றவங்களுக்கு ஃபுட்டு அதெல்லாம் தேவை கிடையாது. உங்களுக்கு நைட் எல்லாம் இன்னைக்கு ஃபுட்டு கிடையாது. நீங்க வந்து சவிதா கி தியான் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா எனர்ஜியும் சோர்ஸ் வந்து இப்ப சூரியன்ல இருந்து எனர்ஜி வந்து எல்லா தாவரங்களுள்ளார போய் தானியத்துக்குள்ளார போய் அது அடுப்புக்கு போய் குக்கர்ல போய் அது சாப்பாடாகி அதுக்கப்புறம் ஜீரணமாகி அதுக்கப்புறம் எனர்ஜியா வரத்துக்குள்ளார போதும் ஆயிடுது. அதனால நீங்க கண்களை மூடி சூரியனை தியானம் பண்ணி அந்த எனர்ஜியை நேரடியாக எடுத்துக்கோங்க. ஷார்ட்கட் வே.